மாதா பெற்றெடுக்கிறாங்க, தந்தை வளர்க்கிறார், குரு அவங்களுக்கு அறிவு செல்வத்தை கொடுக்கிறார். அவங்களுக்கு ரொம்ப 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 அதிகமா அக்கறை எடுத்துக்கணும். எங்களுடைய கடமையை அதை நாங்க செஞ்சிருவோம் சார். நமஸ்தே. நீங்க எல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப தெளிவா குழந்தைகிட்ட சொல்லிட்டேன். யாருமே இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்றது இல்லை சார். ஃபர்ஸ்ட் டைமா இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். இந்த மீட்டிங் எந்தெந்த பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்க பேர்ல அக்கறை வச்சிருக்காங்களோ அந்த பேரண்ட்ஸ் அட்டன் பண்றாங்க. அப்போ நேச்சுரலா சார் உட்காருமா சார், அவரை உட்கார மேடம் உட்கார சொல்லுங்க. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் சார். நீங்க உள்ள கொஞ்சம் வரவழைச்சு உட்கார சொல்லுங்க. யாரும் நிற்க கூடாது. நீங்க உங்க அதுதான் சார் நீங்க பார்த்துக்கணும். ராமன் சார் பார்த்து, அதாவது சார் நம்ம பழக்கத்துல தாய், மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதா பெற்றெடுக்கிறாங்க, தந்தை வளர்க்கிறார், குரு அவங்களுக்கு அறிவு செல்வத்தை கொடுக்கிறார், தெய்வம் கடைசி வரைக்கும் அவங்கள வாழ வைக்கிறது. தாய் தந்தையே அக்கறை எடுத்துக்கலன்னா அந்த குழந்தைய யாருமே அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் சார் உண்மை. பெற்றோர்களுக்கே அக்கறை இல்லை என்றால் நாங்க மட்டும் என்ன சார் பண்றது? அதனால எந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்களோ அந்த குழந்தைகளுடைய அந்த பேரண்ட்ஸோடைய குழந்தைகளை கொஞ்சம் தனிப்பட்ட வழியில, ஏன்னா அவங்களுக்கு பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க நேர்ல முறையிட்டு இருக்கீங்க. அவங்கள நாங்க பாதுகாக்கணும். அவங்களுக்கு ரொம்ப 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 அதிகமா அக்கறை எடுத்துக்கணும். பேரண்ட்ஸ்க்கே அக்கறை இல்லை, நாங்க மட்டும் எதுக்கு சார் ரொம்ப 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 ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும்? தேவையில்லை. கேர் எடுத்துப்போம், கம்ப்ளீட்டா எல்லாமே கொடுப்போம் சார். 100% கோச்சிங், 100% டீச்சிங், 100% டெஸ்ட், 100% ஃபாலோ அப் எல்லாமே இருக்கும் சார். ஏன்னா ஃபீஸ் வாங்கிட்டோம், கையை நீட்டி நாங்க ஃபீஸ் வாங்கிட்டோம். எங்களுடைய கடமையை அதை நாங்க செஞ்சிருவோம் சார். வராத பேரண்ட்ஸ் உடைய குழந்தைகளை நீங்க விட்டுடுவீங்களா சார்? அப்படிலாம் இல்லை. எங்களுடைய கடமை என்ன பண்ணணுமோ நாங்க பண்ணிடுவோம். இவ்வளவு நாள் அப்படிதான் சார் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் பேரண்ட்ஸ் உடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாமையே நாங்க ஆல் இந்தியாவில் அவ்வளவு ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு முதல் இடமா இருக்கும் சார். யாரை கேட்டாலும் தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க குழந்தைகளுடைய அகாடமி வளர்ந்து இருக்கு சார். இன்னைக்கு இது சாதாரண வளர்ச்சி இல்லை சார். இந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சிக்கு காரணம் உங்களுடைய குழந்தைகள் போல இருந்த குழந்தைகள் இப்ப பெரிய லெவல்ல இருக்காங்க. அந்த குழந்தையோட பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் சார். அதுக்கு மேல தெய்வம். அதனாலதான் ஒரு சாதாரண குடிசையில போலீஸ் ஸ்டேஷன் பின்னால ஆரம்பிக்கப்பட்டது சார். 93 1993. இன்னைக்கு இங்க இருக்கோம்னா அதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான்.
ஏன்னா அவங்க தான் ஃபீஸ் பே பண்ணாங்க. அவங்க ஆரம்பிக்கும் பொழுது வாங்கின ஃபீஸ் 75 ரூபாய் சார் மாசம், 4 சப்ஜெக்டுக்கு. அதுதான் சார் உண்மை. இன்னைக்கு எப்படியோலாம் இருக்கு சார். அப்ப எங்களுக்கு ஃபேன் கிடையாது சார், சேர்லாம் கூட கிடையாது சார். வெறும் ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் தான். அது ரீகல் இங்கிலீஷ் ஸ்கூல் இருந்தது 5வது வரைக்கும். காலையில சாயந்தரம் கிளாஸ் சார், சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு மேல கிளாஸ், சண்டே ஃபுல் டே, இப்படிதான் சார் வளர்ந்தோம். ஸோ எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு சார். 31 வருஷம் பாரம்பரியம் பெருமையா சொல்லிக்க முடியும் சார். இவ்வளவு 31 வருஷம் பாரம்பரியம் தமிழ்நாட்டில் யாருக்குமே இல்லை சார். இப்போ இருக்கிறவங்க இத ரொம்ப போல்டாவே சொல்ல முடியும். ஏன்னா இது உண்மை. யாருனாலும் பொய் சொல்லிட்டான்னு கேஸ் போடலாம் சார். இப்ப ஏன்னா உண்மை. 31 வருஷம் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவா சத்தியமா இல்ல சார். அதுவும் எஸ்பெஷலி 3 கோர்ஸுக்குமே இல்ல சார். CA, ICWA, ACS 3 கோர்ஸுமே 31 வருஷம் கடந்த. ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். 31 வருஷத்தை கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம்னா அது உண்மை. யாருமே இல்லை சார். இப்போ வந்தவங்க எல்லாம் 10 வருஷம் சார், 5 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம் பிரமாதமா அட்வர்டைஸ்மெண்ட். எங்களுக்கு நீங்க தான் சார். இதை சொல்லிக் கொண்டு நான் தொடங்குறேன் சார். என்னை பத்தி உங்களுடைய குழந்தைகள் சொல்லியிருப்பாங்க. என்னுடைய பேர் ப்ரொஃபசர் டாக்டர் KN ராமசுவாமி. I was a professor in Loyola College, sir. இப்போ உங்களுடைய டைம் நான் அதிகமாவே எடுத்துக்க மாட்டேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பேரண்ட் அந்த குழந்தை அதனுடைய நேம் நாங்க நோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 1008 ரீசன் சொல்லலாம் சார் வர முடியலன்னு. வரணும்ன்றதுக்கு ஒரு ரீசன் இருந்தா போறோம் சார். அப்போ வரணும்ன்றதுக்கு ஒரே ரீசன், என்னுடைய குழந்தை படிக்கிறதே, என்னுடைய குழந்தை தான் என்னை காப்பாற்ற போறது, என்னுடைய குழந்தையோட படிப்பாச்சே. என்ன படிப்பு? மிகப்பெரிய படிப்பு, அகில உலக அளவுல மிகப்பெரிய படிப்பு. தப்பா மட்டும் தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க சார். நான் சொல்றது எல்லாமே உண்மை. பிகாம் ஒரு படிப்பே இல்லை சார். அது ஒரு பட்ட படிப்பு சார். கிராஜுவேஷன் கோடான கோடி பேர் இந்தியாவில் கிராஜுவேட்ஸா இருக்காங்க சார். ஆனா இது ப்ரொஃபஷனல் சார். அதாவது அந்த தொழில வல்லுனர். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்லை பேரண்ட்ஸ். ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு லாயர், ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், காஸ்ட் அக்கவுண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, ஒரு சயின்டிஸ்ட், இவங்க எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல தான் வராங்க சார். அப்போ பிகாம்ன்ற படிப்பு எங்க இருக்கு பாருங்களேன், இங்கேயுமே இல்லை சார். இதுதான் உண்மை. சில பேருக்கு சந்தேகம் வரலாம் சார். CA தான் உயர்ந்த படிப்பு, இது என்னமோ என் குழந்தை எடுத்திருக்கேன், ICWA சொல்றாங்க. இப்ப ஏதோ நீங்க ஒரு புது பேர் சொல்றீங்க சார், CMA. CA அளவுக்கெல்லாம் கிடையவே கிடையாது சார். இதை யாருமே பேசுறது இல்லையே சார். எங்க பார்த்தாலும் CA பேசுறாங்க சார். எங்க பார்த்தாலும் இன்ஜினியர், டாக்டர், லாயர், சயின்டிஸ்ட், ரைட் சார். CA பேசிய பார்த்ததில்லை சார். பாவம் சார்.
பேசலன்னா அவங்களுக்கு தெரியல சார். பக்கத்து வீடு, எழுத்து வீடு, மேல் வீடு, கீழ் வீடு, அவங்களுக்கு எல்லாம் பாவம் தெரியல, அறியாமை. சென்னையிலேயே அறியாமைன்னா கிராமத்தில் யோசிச்சு பாருங்க. நம்ம யார கேட்கணும்னா சார், சென்னையிலிருந்து மீஞ்சூர் சார், சென்னையிலிருந்து பெங்களூர், சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி, சென்னையிலிருந்து திருச்சி, எவ்வளவு தொழிற்சாலைகள் சார். ஒரு தொழிற்சாலையில போயிட்டு அந்த ஹெச்ஆர் சொல்லக்கூடிய மேனேஜர் சார், அவர் தான் ரெக்ரூட் பண்றார். அவரை தயவு செய்து கேளுங்க சார். உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பினுடைய மகத்துவம் அவர்கள் சொல்லுவார்கள். நம்ம வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க சார். பெட்டி கடைக்காரர் கேட்கிறோம், டீ கடைக்காரர் கேட்கிறோம், ரோட்ல போறவரு வர்றவரு சொந்தக்காரங்க, அது கேட்டா கூட பரவாயில்ல சார். பாட்டி சார், தாத்தா, ஒண்ணு விட்ட சித்தப்பா, அவங்கதான் சொல்றாங்களா சார், அது என்ன படிப்பது தெரியாது. இதுதான் சார் நிலைமை. அப்படி இருந்து கொண்டு இருக்கிற சார். இப்போ அப்ப சிஎம்ஏனா என்ன சார்? உங்க குழந்தை நல்ல கோர்ஸ் தான் எடுத்திருக்கா, நிச்சயமா சார். என்னடா அதை சொல்லணும். அப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சார், சில பாயிண்ட்ஸ் வச்சுட்டு என்னால ப்ரூவ் பண்ண முடியும் சார். ஒன்று சேலரி சார், அதான் சார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஸ்டேட்டஸ் சார். மூணாவது வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அது தேவையே இல்லை சார். ஏன்னா ஃபாரினே இங்கதான் சார் இருக்கு. பிராக்டிஸ் சார், எம்ப்ளாய்மெண்ட் சார், சிக்னேச்சர் சார். இது போதும் சார். இவ்வளவுதான். உலகமே இதுலதான் சார் அடங்கியிருக்கு. டாக்டரை வந்து அவ்வளவு பெருமையா சொல்றோம், ஒரு ஆடிட்டரை பெருமையா சொல்றோம், ஒரு சயின்டிஸ்ட பெருமையா சொல்றோம், ஒரு லாயர்னு சொல்றோம் சார். இவங்களுக்கு பின்னால என்ன இருக்குன்னா இதுதான் சார் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய சம்பளம் லட்ச லட்சமா வாங்குறாங்க. அவங்க வந்தா எழுந்து நிக்கிறாங்க சார். எல்லாம் அவங்க உலகத்துல எங்க போனாலும் போய் வேலை பண்ண முடியும் சார். அவங்க சொந்தமா தொழில் தொடங்கலாம் சார். தொழில்னா பிராக்டிஸ் பண்ணலாம். டாக்டர், லாயர் சொந்தமா பிராக்டிஸ் பண்ண முடியும் சார். ஹியூஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். படிச்சு முடிச்சா உடனே வேலை. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இந்த தருணத்துல இன்ஜினியரிங் உங்களுக்கே தெரியும், படிச்சு முடிச்சா வேலையான்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க உங்களுடைய 100 குழந்தை இன்ஜினியரிங் படிக்கலாம். என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானே நீங்க நினைக்க கூடாது. சிக்னேச்சர் சார், இவங்க சைன் போட்டா அவ்வளவு மதிப்பு சார், அவ்வளவு மதிப்பு. இது போதும் சார். இதை வச்சுட்டே நம்ம பேசிடலாம். இப்போ சிஎம்ஏ சார், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட். சிஏன்னா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், சிஎம்ஏன்னா காஸ்ட் அக்கவுண்டன்ட். அவ்வளவுதான் சார். ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், எந்த ஹாஸ்பிட்டல் ஒன்னாலும் எடுத்துக்கோங்க சார். காவேரி ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், சரி. அங்க போனோம்னா சார் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார்,
ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார். ஒவ்வொன்றும் நம்ம போயிட்டு சார் ஹார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவரு தான் பெரிய ஆளு, அவரு இருந்தா போறோம். எனக்கு தப்பா நினைச்சுக்கிறாங்க சார், எனக்கு கிட்னி வேணாம், கை கால்லாம் வேணாம், கண்ணு வேணாம், ஒண்ணுமே வேணாம், இதயம் மட்டும் இருந்தா போறோம் நம்ம சொல்லுவோமா சார்? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தர் சார். அந்த மாதிரி தான் சார் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி போறோம், ஒரு டிவிஎஸ், ஒரு ஃபோர்டு, ஒரு செயின்ட் கோவை சொல்லிட்டே போலாம் சார், அசோக் லேலண்ட், அந்த மாதிரி போயிட்டு சிஏ தான் வேணும் எனக்கு, வேற யாருமே வேணாம்னா இவ்வளவு தமாஷா இருக்கு. அவங்களுக்கு சிஏவும் வேணும் சார். சிஏ டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆடிட் டிபார்ட்மெண்ட், அவ்வளவுதான் சார். ஆனா சிஎம்ஏ பாத்தீங்கன்னா சார் அவங்க காஸ்ட் சார், காஸ்டிங், ஃபினான்ஸ், அக்கவுண்ட்ஸ், பிசினஸ் அனலிஸ்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சார் இவ்வளவு பார்க்கிறது சிஎம்ஏ தான் சார், காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ் தான். நீங்க கேட்கலாம் சிஏ சைன் பண்றாங்க, கரெக்ட் சார். சிஏ சைன் பண்றது பேலன்ஸ் ஷீட், இவங்க சைன் பண்றது அவங்களும் ஆடிட், இவங்களும் ஆடிட் பண்றாங்க. அவங்க பண்றதுக்கு பேரு பினான்சியல் ஆடிட், நம்ம குழந்தைங்க பண்றதுக்கு பேரு காஸ்ட் ஆடிட். ரெண்டுமே ஆடிட் சார். இப்போ சிஎம்ஏ படிச்சவங்க தான் இன்னைக்கு காஸ்ட், ஒவ்வொரு கம்பெனியும் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் இல்லாத கம்பெனியே கிடையாது சார். இப்போ இதுக்கு எவ்வளவு காஸ்ட் அப்படின்னா, இத 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க சார். இதை உற்பத்தி பண்றதுக்கு 4 ரூபாய். எவ்வளவு சொல்ல முடியும்னா உங்க குழந்தைகளால தான் சொல்ல முடியும். ஒரு சிஏவால சொல்ல முடியாது சார், ஒரு என்ஜினியர் சான்ஸே இல்ல சார். இவங்கதான். அப்ப எல்லாமே உற்பத்தி தானே சார். நாட்டில் உற்பத்தி துறைகள்ல நம்ம குழந்தைகள் இல்லாத இடமே கிடையாது. பாருங்களேன், உற்பத்தியோடு சார் டிஸ்ட்ரிபியூஷன் சார், பெட்ரோலை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சர்வீசஸ் சார், டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ், மாதிரி பெட்ரோல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சிஎம்ஏக்கும் என்ன சார் வித்தியாசம்? கரண்ட்னுடைய சார்ஜ் எவ்வளவு, எங்க இருந்து வாங்குறோம், எங்க கொடுக்கிறோம், எனக்கு எவ்வளவு பைசா, நம்ம ரொம்ப கட்டுறமே சார் கரண்ட், உங்களாலேயே தாங்க முடியல. அதை யாரா கால்குலேட் பண்றான்னா நம்ம குழந்தைங்க தான் கால்குலேட் பண்ண போகுது சார். பாருங்களேன், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், சிபிசிஎல் சொல்லிட்டே போகலாம் சார். எல்லாமே சிஎம்ஏ தான். நீங்க கரண்ட பத்தி பேசுறீங்க, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல நம்ம குழந்தைங்க தான் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர். salary 1,15,000 சார் per month. நம்மள தான் எடுக்கிறாங்க, சிஏவை எடுக்கிறது இல்ல. நான் சேலஞ்ச் சார், தமிழ்நாட்டில் யார் ஒன்னாலும் வரட்டும், நான் டிபேட்டுக்கு தயார். என்ன யாரும் கூப்பிட மாட்டாங்க சார் டிவில எல்லாம், ஏன்னா என்கிட்ட பணம் கிடையாது. பணம் கொடுத்தா டிவியில கூப்பிட்டு போடுவாங்க. எனக்கு நீங்க தான், இது உண்மை. ஏசிஏ எடுக்க போட்டேன்றது ரீசன் வேற சார், அது நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் சேலஞ்சே பண்ணுவேன். சோ நம்ம குழந்தைங்க தான் சரி. இதுதான் இப்ப பாருங்க சார், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இன்னொன்னு சார், வேல்யூவேஷன் மேனேஜ்மெண்ட் சார்.
இது நம்ம குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது சார். நான் சொல்லிட்டே இருக்கேன், வேல்யூவேஷன் ஒரு கம்பெனியை வேல்யூ பண்றது நம்ம குழந்தைங்க தான். வைஜூஸ் அவுட். இப்போ ரிலையன்ஸும் டிஸ்னி மர்ஜ் ஆயிருக்கு சார். ரிலையன்ஸும் பாராமவுண்ட் பிக்சர்ஸ் யூஎஸும் மர்ஜ் ஆயிருக்கு. ரிலையன்ஸோட பயோகாம் வேல்யூ எவ்வளோ, இவங்களுடைய வேல்யூ எவ்வளோ, டிஸ்னியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதே நம்ம ஆளுங்க சார். சிஏ இருக்கலாம் சார், நீங்க சொல்லலாம் சிஏ சிஎஃப்ஓ ஆகுறாங்க, உண்மைதான். ஆனா இன்னைக்கு தேதியில சிஎம்ஏஸும் சிஎஃப்ஓ உண்மை. ரிலையன்ஸ் ஜியோ ஸ்டார்ட் பண்ணதே சிஎம்ஏ சார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பினான்ஸ் செக்ரட்டரி நினைக்கிறேன் சார், டிவி சோமநாதன் நம்ம ஊராளு, அவர் சிஎம்ஏ சார். தமிழ்நாடு ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்னர் ஆர்.என். ரவி, அந்த அவருடைய வைஃப் ஐஏஎஸ் சார் பூஜா குல்கர்னி, அவங்க செக்ரட்டரி டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருந்தாங்க ஒரு மாசத்துக்கு முன்னால. அவங்க சிஎம்ஏ சார். இப்போ அவங்க மைன்ஸ்ல போயிட்டாங்க, கனிம வளம், அதுக்கு அவங்க செக்ரட்டரி, அவங்க ஐஏஎஸ், சிஎம்ஏ முடிச்சுட்டு ஐஏஎஸ். பாருங்க சார், இது போறோம்னு நினைக்கிறேன். நான் லிஸ்ட் சொன்னா சொல்லிட்டே போலாம், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் தான் நம்மளுது. ஃபினான்ஸ் சார், பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்றதே நம்ம குழந்தைங்க தான். சைன் பண்றது ஆடிட்டர், அக்கவுண்ட்ஸ், பிசினஸ் அனாலிஸ்ட். ये போகும் சார். சரி, அப்போ சேலரி சார், சிஎம்ஏக்கு என்ன சேலரி நான் சாம்பிள் சொல்லிட்டேன். நார்மலா என்ன சார் சேலரி? 8.5 lakhs. நான் சொல்லல சார், கவர்மெண்ட் சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட்டே சொல்லிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஆவரேஜ் சேலரின்றாங்க. இப்போ எங்களுடைய அனுபவம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சார் மினிமம் 10 கிராஸ் பண்றாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் பேர் சந்தியா, ப்ரூஃப்லாம் இருக்கு சார். ஸ்டூடெண்ட் பேர் சந்தியா, படிச்சது வித்யோதயா ஸ்கூல். இன்னைக்கு அவங்க பெங்களூர்ல அமேசான் ஒரு பர்டிகுலர் டிவிஷன்ல இந்தியாவோட ஹெட். சேலரி ரைட்டிங்ல அவங்க சொல்றாங்க, வந்திருந்தாங்க என்ன பார்க்கறதுக்கு. 25 வருஷம் கழிச்சு வராங்களே, அதான சார் நம்ம குழந்தைகளுடைய வேல்யூ. நான் ஒன்றும் பெருசாலாம் கேட்கல, நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு தெரியும், நட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு 5 பாக்கெட் சாப்பிட்டுருந்தாங்க. சொல்லிட்டு குழந்தை ஆசீர்வாதம் வாங்கிட்டு சேலரி எவ்வளவு வாங்கினேன், குழந்தைங்களுக்கு சொல்லணும், 1ல பாதினாங்க. என்னம்மா 1 சார், ஏபிசி இருக்கு இல்லையா சார், சி எடுத்துக்கங்க சார், 1 சார், அதுல பாதி சார், அவ்வளவுதான். நான் அதுக்கு மேலேயே சொல்ல முடியாது சார், மீட்டிங் முடிச்சிட்டு நான் பக்கத்தில் சொல்றேன். உண்மை சார், பெங்களூர்ல இது சொல்ல முடியும் சார் என்னால. போன வருஷம் பிப்ரவரி 20 ஜெயசித்ரான் ஒரு பொண்ணு, கேர்ள்ஸ் அதிகம் சார், ஜெயசித்ரா டெல்லியில இந்தியாவில யாரை இந்தியாவில இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. நார்த்தன் இந்தியா ரீஜனல் கவுன்சில் டெல்லியில இன்டர்வியூ சார். அந்த ஸ்கூல் ஏவிஎம் ராஜேஸ்வரி, சாதாரண ஸ்கூல் தான், ஏவிஎம் ஸ்கூல் கூட கிடையாது, சின்ன காலேஜ் படிச்சது சார். WCC 28 லட்சம் ரூபாய் சார் சம்பளம். எதுக்கு? சிஎம்ஏக்கு. நமக்கெல்லாம் என்ன தெரியும், சிஏக்கு தானே கொடுக்குறாங்க, சிஎம்ஏக்கு
சிஏ கூட கிடையாது சார். இவ்வளோ என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சார். 28 லட்சம் ரூபாய் பெர் ஆனம். எந்த கம்பெனி? பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. She got only one got selected. அவ்வளவுதான் சார். அது லிஸ்ட் போயிட்டே இருக்கும். நான் ஒன்னா மீட்டிங் முடியும் போது எங்களுடைய லேட்டஸ்ட் ப்ரோச்சர் கொடுக்கிறேன். அதை கூட நீங்க பார்க்கலாம். அந்த ப்ரோச்சர் அரேஞ்ச் பண்ண பச்சரிஜி லேட்டஸ்ட் சிஎம்ஏ ப்ரோச்சர். சேலரி சொல்லிட்டேன் சார். சார் ஃபைனல் முடிச்சவதான சேலரி. இப்போ நம்ம குழந்தைகள்லாம் சிஎம்ஏ இன்டர் படிச்சுட்டு இருக்கு. சிஎம்ஏ இன்டர் அது ஒரு குரூப் இல்லைன்னா ரெண்டாவது குரூப். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் முடிச்சிட்டு செகண்ட் குரூப், செகண்ட் முடிச்சிட்டா இன்டர் பாஸ். அவங்களுக்கு பேரு செமி குவாலிஃபைடு. செமி குவாலிஃபைடு. இந்த செமி குவாலிஃபைடு ஆனாலே அவங்களுக்கு மினிமம் 35,000 to 40,000 இருக்கு சார் சேலரி. உண்மை. இதே சார் பிகாம் முடிச்சிட்டு போனா 10,000, 12, 13, 15 பார்கெயின் பண்ணுவாங்க சார். இன்னொரு ப்ரூஃப், தமிழ்நாடு கவர்மெண்ட் சார் TNESC அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு சார் 1.5 மாசத்துக்கு முன்னால. சிஎம்ஏ இன்டர் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்க, 67,800 சேலரி. நான் வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது சார். இது வந்து ஒரு சாம்பிள் சார். யார் வாங்கி தருவாங்கன்னா சார் எங்களால முடியும். இப்போ இந்த இன்ஜினியரிங் காலேஜ் பிளேஸ்மெண்ட் மாதிரி நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி சொல்லி வேலை வாங்கி தர முடியும் சார். அது மாதிரி நான் வேலை வாங்கி தந்தா எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க சார். ஏன்னா ஒரு HR கன்சல்டன்சி போனா 50,000 ரூபாய் சார்ஜ் பண்றான். நான் போன் பண்ணி சொன்னா எனக்கு 5,000 ரூபாய் சார். பாருங்க, உங்க குழந்தைகளுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கல, அவன் கொடுக்குறான் எனக்கு 5,000 ரூபாய். அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அந்த ஏழை குழந்தைகளுக்கு நான் செலவு பண்றேன் சார். சொல்லியே வாங்குறேன். யாராவது கேட்டா குடு, நான் கொடுக்குறேன்ல குடு, இல்லைன்னா போ. அவ்வளவுதான். ரீசெண்டா போன் வந்து நான் சார் இப்படி ஆமா இல்லையா வேணாம். கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கு. நான் பொண்ணோட பேர் தரேன், பையனோட பேர் தரேன். நீங்க செக் நேரம் அந்த குழந்தை வீட்டுக்கு அனுப்புங்க. உப்பிலிய பொண்ணு பேரு என்னுடைய ஸ்டூடெண்ட், அவர்தான் சீஃப் மேனேஜர். உப்பிலி தான் பா, எனக்கு வேணாம்பா, நான் ரெஃபர் பண்றேன்ப்பா, அனுப்புறப்பா. நீ அங்க டைரக்டா ஒரு குழந்தை பேர் சொல்றேன். +2 முடிச்சுட்டு வரும், ரொம்ப புவர் சில்ட்ரன், அசோக் நகர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து வரும். அவ கொடுப்பா, எனக்கு வேணாம், ஏன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கான். தான் சார் உண்மை. அப்போ நம்ம குழந்தைகளுடைய வேல்யூ எப்படி இருக்கு பாருங்களேன். தான் சார் இன்டர் முடிச்சாவே ஃபைனல் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு நீங்களே கேட்டு பாருங்க சார். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு. போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு சார். அந்த பொண்ணு பேர் வந்து ஆயிஷான்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா கூட்டு வர போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் இன்டர்வியூ. நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னால. ஐஷா பிபியோ ஏதோ ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். மெட்ரோ வாட்டர் நிறைய சிக்கோ. அப்புறம் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு தான் சார். சார் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்? நான் யூடியூப்ல பேசியிருக்கேன் சார். அதனால யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். யூடியூப்ல நான் அடிக்கடி சிஎம்ஏ பத்தி நிறைய பேசிட்டு வரேன். நீங்க தயவு செய்து பாருங்க, இந்த கோர்ஸ் பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் சார் எந்தெந்த கம்பெனினா சார் அது லிஸ்டே போகும். BHEL,
BSL BEL BHEL திருச்சியில எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஆர் ஜனனி நீங்க டாப் மேனேஜர். BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெங்களூர் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் காயத்ரி ட்ரிபிள்எஸ் ஜெயின் காலேஜ்ல படிச்ச பொண்ணு. அவங்க வெப்சைட்லயே அந்த பொண்ணை போட்டு அவங்க அட்மிஷன் போடுறாங்க. எங்க பேர் போடல, போட மாட்டாங்க. அந்த பொண்ணை போட்டு ஐயோ இப்படி அது காரணம் நாங்க தான் எங்க கிட்ட படிச்சது. அது யூனிவர்சிட்டி ரேங்க். அந்த பொண்ணை போட்டுட்டாங்க. சரி இருக்கட்டும், எல்லாம் பகவான் பார்த்துட்டு இருக்காரு. சோ அந்த பொண்ணு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 12 லட்சம் ரூபாய் சார் கவர்மெண்ட். அப்போ வேற கோல் இந்தியா லிமிடெட், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், CPCL எல்லாம் எங்கெல்லாம் நீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் பேங்க்ல கிடைக்குமா சார்? சார் நம்ம எதுக்கு சார் கிளர்க்கு போகணும்? கிளர்க்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கோச்சிங், அது டார்ச்சர் பண்ணிடுவான் கிளர்க்கு. நமக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், பாப்பா டைரக்டா வா, ஒரு டெஸ்ட் மட்டும் எழுது. எங்க போஸ்ட் ஆபீசர் கிளர்க்கு சார், எல்லா பேங்க்கும் நம்மளை எடுத்துக்கலாம் சார். நம்ம குழந்தைங்க ஸ்பெஷலிஸ்ட் வீக்கில் முடிச்சா சும்மா சார். அப்ப பாருங்களேன், எல்லா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்ஸ் அவ்வளவுதான் சார் சொல்ல முடியும். ரொம்ப சொன்னா நம்ம 2-3 மணி நேரம் ஆகும். சேலரி சொல்லிட்டேன் சார். ஸ்டேட்டஸ் ஆமா சார், இன்னைக்கு அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல் சார், அவர் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல், மெடிக்கல் ப்ரொஃபஷனல், லீகல் ப்ரொஃபஷனல். அப்ப நம்ம யாரு? நம்ம அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல். அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல், அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல்ல CA, CMA, CS 3 பேர் இருக்காங்க. 3 பேர் அங்க பாருங்க. நம்ம தான் சார் அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல். சார் CA ஒரு டாக்ஸ் ப்ரொஃபஷனல், ஆடிட் ப்ரொஃபஷனல். சார் நான் பேசிட்டு இருக்கிறது CMA கிட்ட. நாங்க CAவும் எடுக்கிறோம் 31 வருஷமா, அது வேற. அவங்க கிட்ட நான் வேற மாதிரி தான் பேசுவேன். பட் நம்மளுக்கு என்னன்னா ஜெனரலா சார் நான் பார்க்கறது ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவங்க தான் CA தான். CA படிக்க வைக்க முடியல சார், போனா போதுன்னு சேர்த்து விட்டேன். இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கணும். நம்ம தான் கிரேட். இன்னைக்கு தேதியில CMA ஈக்குவல் டு CA. நீங்க உடனே அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க சார். naukri.com, LinkedIn, accounts manager, qualification CA bar CMA. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? நீங்களே பாருங்களேன். நான் எதுக்கு சொல்லணும்? அவன் என்ன கேட்கறான்? CA bar CMA bar MBA finance. அதோட நிறுத்த மாட்டான் சார். from reputed B school சார் இங்க போட்டுருவோம். என்னடா அது reputed B school? IIM finished. இல்ல நான் MBA முடிச்சிருக்கேன். எங்க? ராஜீவ் காந்தி இன்ஜினியரிங் காலேஜ். ஓ சரி ஓகே. ஏன்னா SR இருக்கும். நான் காலேஜ் வைஷ்ணவ் காலேஜ் MBA சும்மா 12,000 ரூபாய் கொடுப்போம். வரியா அவ்வளவுதான் சார். அதான் சார் IIM முடியும். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIT மாதிரி அவ்வளவுதான் சார். அப்போ பாருங்களேன், எங்க போய் நம்ம குழந்தை நிக்க போறது. நான் என்ன சொன்னாலும் அவங்க எல்லாம் கேட்க, அவங்களுக்கு இவங்க அவன் வருவான், ஏதோ ஒன்று சொல்லுவான், அவரு வேலை எடுத்து இல்லை, நான் வந்தவங்க வெளியே போயிடுவோம் பார்த்து. ஏன்னா நல்லது சொல்றேன்ல, நல்லதை கேட்கக்கூடிய காலம் மலையேறி விட்டது சார். என்ன தப்பா நினைச்சுக்காங்க, இது கலியுகம். பகவானை கை காலெல்லாம் எடுத்துட்டு தான் நிற்கிறார் ஒடிசால. கலியுகம் சொல்றதை கேட்கறது இல்லை சார். அவ்வளவுதான். அதை கேட்டு வரக்கூடிய குழந்தைகள் அவ்வளவுதான்.
ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு நம்ம தான் அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல், ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல், பிசினஸ் அனாலிஸ்ட், காஸ்டிங் ப்ரொஃபஷனல். இதுதான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் RIL எங்களுடைய ஸ்டூடெண்ட் பிராஞ்சால் சிங் சத்தீஸ்கர் அங்க இருந்து இங்க வந்து படிச்சுட்டு இன்னைக்கு அது ஒர்க் பண்றது சார். பேஸ்புக்ல வேணா பாருங்க, பிராஞ்சால் சிங் போடுங்க. அப்போய் சொல்றீங்க உண்மை சொல்றதுனாலதான் சார் கூட்டமே வரல. இதே நம்ம வேற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருந்தா ஃபுல் பாருங்க கூட்டமே இல்ல. சந்தோஷம் இல்ல சார், இப்படி ஒரு கூட்டம் இல்ல சார். சார் நான் எதிர்பார்த்தது வேற, தானாக வரக்கூடிய கூட்டம் நினைச்சேன். இந்த காலத்துல காசு கொடுத்தாதான் சார் உண்மையான. அடுத்தது சார் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி. துபாய் தான் சார். என்ன சார் இருக்கு துபாயில? அது கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அது ஒரு 7 கண்ட்ரில அங்கதான் துபாய் தான். இங்க ஆகி கிடையாது. ஃபுல் அக்கவுண்ட்ஸ், ஃபினான்ஸ். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா சார்? நியூ காலேஜில் படிப்பா சார், நேரா இங்க வருவா சார், துபாய் போயிடுவா சார். விவேகானந்தா காலேஜ், டிஜி வைஷ்ணவ். அப்கோர்ஸ் கேர்ள்ஸும் இருக்காங்க. இன்னும் துபாயில 2 மணி கூட வெளியே போலாம். கேர்ள்ஸ் உமன் நம்ம ஊருக்கு போக முடியும் சார், 8 மணிக்கு போக முடியாது. அவ்வளவுதான். அதான் சார் துபாய். இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, நீங்க அப்படி சொல்றீங்க. வேற சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, யூரோப் சார். நம்ம சொல்றோம் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால ரிச் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்கு சார். சவுத் ஆப்பிரிக்கா, போட்ஸ்வானா, இதெல்லாம் சிஎம்பிஎஸ்க்கு அவ்வளோ டிமாண்ட். they pay in dollars சார். US, UK நம்ம கேட்கலாம் சார். யூஎஸ்ல கிடைக்குமா சார்? ஏன்னா நம்ம இருக்கிறத விட்டு பறக்கிறது தான் பிடிக்கும். US சிஎம்ஏ முடிச்சுட்டாவே போதும் சார். நம்ம சிஎம்ஏக்கு தான் அவ்வளோ வேல்யூ. US சிஎம்ஏன்னு இருக்கு சார். சும்மா எழுதிதான் பாஸ் பண்ணுறது, அது வேல்யூ அவ்வளோ சார். UK லண்டன் சீமான் இருக்கு சார். சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட் சீமா. உங்களுக்கு சிஎம்ஏ மாதிரி எங்க சீமா. சிஎம்ஏ முடிச்சுட்டு அங்கே 4 பேர் நம்ம இருப்போம். இந்தியன் சிஎம்ஏ. ஏன்னா நம்ம கோர்ஸ் தான் வேல்யூ உலகத்திலேயே. பிராக்டிஸ் சார், சிஏ தான் பிராக்டிஸ். சிஎம்ஏ எங்க ப்ரொஃபசர் ஜான் டி நெவின் எல்லாம் அவருக்கு நிக்கிறதுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு மேங்களூர்ல இருக்கார். மேங்களூர் ஒரு ஆரிஜின் கன்னியாகுமரி, கேரளா. அவ்வளோ எங்க கேட்டாலும் ராணிப்பேட்டில் இருக்காங்க. என்ன சார் ராணிப்பேட்டில் என்ன சார் தெரியாத மாதிரி கேட்குறேன். ராணிப்பேட்டில் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ். சரி, ராணிப்பேட்டை விட்டா திருப்பூர், திருப்பூர் விட்டா கோயம்புத்தூர், சென்னை வரமாட்டேன். அதுக்கு எங்களுக்கு கிளாஸ் எடுக்கல, எங்களுக்கு மட்டும்தான் வராது. ஏன்னா பழக்கம், 15 வருஷம் பழக்கம். எவ்வளோ என்ன சார் பிராக்டிஸ் சார். அவங்க சைன் பண்ணணும் சார், அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். நம்ம குழந்தைகள் சொந்தமா வீட்டில் போர்டு பிராக்டிசிங் காஸ்ட் அக்கவுண்டன்ட். இதெல்லாம் நடக்குமா? நடந்துட்டு இருக்கு சார். இந்தியா 9வது இடத்துல இருந்தது, இன்னைக்கு 5வது இடம். 3வது இடத்துக்கு போக போறோம் சார். நான் சொல்றது எல்லாமே இந்த ஆள் ஏதோ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னுவாங்க. இல்ல சார். எக்கனாமிக் டைம்ஸ், ப்ளூம்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட், அவன் பிச்ச வெடிதான் அதானி அவுட். அவன் சொல்ற ரிப்போர்ட் சார். US வேர்ல்டு ஃபுல்லா அவன் சொன்னதுதான் இது. சோ இந்தியா அப்போ 3வது இடத்துக்கு வரும். இப்போ 3வது இடத்துல இருந்து ஜப்பான் 4வது வந்தாச்சு. 4th இருந்து ஜெர்மனி அங்க போயாச்சு. ஜெர்மனிலாம் ஒண்ணும் இல்ல,
அப்படியே நம்ம 3 சைனாவே டவுன் சார். அப்போ இங்க எப்படி இருக்க போது பாருங்க. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவு ஸ்கோப் இருக்கும் பாருங்க. நான் காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் இவங்க தான் சைன் பண்ணணும் சார். டைம் மாறிண்டே இருக்கு. டைம் மாறிண்டே இருக்கிறதுல நம்மள ஒண்ணு இல்லை சார். அக்கவுண்டன்ட்ன்ற ஒரு டெஃபினிஷன்ல காஸ்ட் அக்கவுண்ட் சிஎம்ஏ கூட போட்டா போதும். அது சிஏ காலி நம்மதான். ஆனா அந்த நாள் தொலைவுல இல்ல சார். நீங்க ஏன் சார் பெருசா மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க? ஏதோ 31 வருஷமா கூப்பிடல, இந்த வருஷம் தான் கூப்பிட்டுருக்கீங்க. என்ன சார்? சார் இவ்வளவு நாளாகவும் ரிசல்ட் தமிழ்தான் இருக்கு, இதுக்கு மேலேயும் வரும். ஆனா பயணம் கடினமாக இருக்கும் போல தோணுது சார். போகிற பாதை கடினமானால் நாம் மாற்று வழியை பயன்படுத்தி செல்ல வேண்டும். அப்போ மாற்று வழியில செல்லும் பொழுது நமக்கு ஒரு துணை வேண்டும். அந்த துணை தான் நீங்க. நீங்க உங்க பொண்ணு பையன் பேர்ல ஒரு கண்ணு வைக்கணும், கூடவே டிராவல் பண்ணணும். ஏன்னா ஒரு பேச்சு உண்டு சார், சிஎம்ஏ எல்லாம் பாஸ் பண்ணிடலாம்ப்பா. அது ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் டீனே சொல்றாங்க. எங்களை கூப்பிட்டாங்க, அது சிஎம்ஏ பாஸ் பண்ணிடலாமே அப்படி இருக்குது. இப்போ ஏன்னா பேண்டமிக் டைம்ல அது நடந்தது சார். பேண்டமிக் டைம்ல எங்களை தவிர எல்லாரும் காப்பீடிச்சாங்க. ஆமா சார், பெரிய பெரிய ஆங்க இங்கெல்லாம் இருக்குது, எல்லாம் தமிழ்நாட்டில் காப்பீடு 50 வாங்கினாங்க. அப்புறம் ஒண்ணு நாங்க கன்சிஸ்டன்டா 5 4 பாஸ் பர்சன்டேஜ். என்ன அவர் பார்த்துட்டு இருக்காரே, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? இப்போ இந்த மாதிரி இருக்கிற புது கவுன்சில் வந்தாச்சு சார். நம்ம இன்ஸ்டியூட்ல ப்ரொஃபஷனல் மாறிட்டாங்க. சிஎஸ் அப்படி மாதிரி, நீட் ஐஐடி மாதிரி. ஜூன் சார், இதுக்கு முன்னாள் எல்லாம் டேட்டே தெரியாது. இன்னைக்கா நாளைக்கா எங்க சென்னையை விட்டு 40 மைல் வெளியே போடுமா சார். பாவம் எங்க குழந்தைங்க. நான் டிராவல் சாரதி பண்ணி அவளை அமைச்சிருக்கேன். எங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் இது அவடியை தாண்டி சார் எங்கேயோ இந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் போடுவான் காஞ்சிபுரத்துக்கிட்ட. இருக்காங்க மிஸ்மேனேஜ்மெண்ட். இப்போ பக்கா சார். நீங்க உங்க டேட் வந்துச்சா? வந்தாச்சு. போனது வந்தாச்சு. டிசம்பர் 10th ஜூன் 10th போயிட்டு முதல்ல அப்படிதான் சார் இருந்தது. வந்தாச்சு. ப்ரொஃபஷனலி ஆர்கனைஸ்ட். ரிசல்ட் கஷ்டம். 9% தான் சார் கொடுத்தது. ஆமா, நாங்க அதை பத்தி கவலைப்படல, நல்லதுன்ற நானே. ஏன்னா எங்கப்பா குழந்தைங்க பாஸ் பண்ணலாம். உங்களை குழந்தைங்கெல்லாம் பாஸ் பண்ணிட்டு வருது, சும்மா படிக்காம. 9% ஃபைனல் இயர். அதுக்குதான் சார் நான் மீட்டிங்கே கூப்பிட்டது. நம்ம குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஐசபிளேவா பாஸ் பண்ணிடலாம்ப்பா சார். when the going gets tough gets going. அவ்வளவுதான். ஏன்னா இது அந்த மாதிரி கோர்ஸ். நம்ம போவோம், நம்ம வருவோம், அவ்வளவுதான். ஏன்னா நல்ல பக்காவா பண்ணிட்டாங்க சார். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னா சார், எங்களுடைய ஸ்டூடெண்ட் தான் சார் சவுத் இந்தியாக்கே சேர்மன் திவ்யா அபிஷேக். நான் சொல்றதெல்லாம் பொய் மாதிரி கூட தோணலாம். என்னமோ சொல்றானே, உண்மை. திவ்யா அபிஷேக் அவங்கதான். அவங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுடைய ஃபாதர் இன் லா, அவர் சென்ட்ரல் கவுன்சில் மெம்பர் டாக்டர் வி முரளி, டாக்டர் சிஏ வி முரளி, சார்ட் அக்கவுண்டன்ட். அவர்களுக்கு 25 வருஷமா தெரியும். சோ
அவர் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆள் தொலைவில் இல்லை. ஸோ ப்ரொஃபஷனலாக மாற்றினாங்க. அதனால எல்லாமே பக்கா சார். இவ்வளோ நாள் நம்ம சிஎம்ஏ இன்ஸ்டியூட்ல கிரீவன்ஸ் எல்லாம் இருந்ததில்லை. ஃபோன் பண்ணா கூட கண்டுக்க மாட்டாங்க, வச்சிருவாங்க. ஃபோன் பண்ணா இந்தியில் பேசுவோம், பெங்காலியில் பேசுவோம். கல்கட்டாக்கு போன ஒண்ணுமே உருப்படாது சார். ஆனா இது டெல்லி மாத்திரத்துக்கு பிளான் பண்றாங்க. ஏன்னா சிஎஸ் ரெண்டுமே டெல்லியில தான் இருக்கு, மாத்திரத்துக்கு ட்ரை பண்றாங்க. அதோட நான் சென்ஸ் பண்ணிட்டேன் சார். நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டேன், ஏய் நம்ம கோர்ஸ் சாதாரணமா இல்ல, படிங்க, படிச்சவதும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு சாதாரண பிகாமுக்கு 8 மணி நேரம் போற, 2 மணி நேரம் இங்க வரமாட்டேன், ஆன்லைன்லயே வரமாட்டேன். என்ன வேணும் ரெக்கார்டு எதுக்குடா? நான் போனது பார்த்துப்பேன், சினிமா தியேட்டர் கூட உட்காந்து பார்த்தேன். நான் பணம் கொடுத்துட்டேன்ல, நான் அவன் பணம் கொடுத்துருக்கான், நீங்க தான் கொடுத்தீங்க சார். காலேஜுக்கு 3 லட்சம் சார் முடிக்கிறதுக்கு பிகாம். நாங்க இல்லையே சார். நீ ஒரு முறை இன்னொன்று சார். இப்ப என்னன்னா நான் என்ன சொல்றேன், 5 மாசம் உன்னை பாஸ் பண்ண வைக்கிறேன். ஜாயின் பண்ணும் போதே சார் அக்கௌண்ட் எப்படி போட்டியா? பேரண்ட்ஸே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி எத்தனை முறை கொடுப்பேன்? ஜூன்ல எக்ஸாம்மா. சரி ஜூன்ல ஃபெயில் ஆயிட்டா, டிசம்பர்ல ஃபெயில் ஆயிட்டா, ஜூன் அப்புறம் டிசம்பர் படிச்சுனே இருப்பான். 90 வயசு வரைக்கும் படி. இல்ல சார் அந்த இன்ஸ்டியூட்ல கொடுக்குறாங்க சார், 3 அட்டம் கொடுக்குறாங்க. அம்மா நான் கேட்டேன், ஒரு தாய் கிட்ட, அம்மா ப்ரீகேஜியில் சேர்க்கும் போது மிஸ் கிட்ட, மிஸ் ப்ரீகேஜியில் ஃபெயில் ஆயிட்டா அடுத்த வருஷம் 10th முடிச்சுட்டு 11th பிரின்சிபல் மேடம், என் குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா 12th மறுபடியும் 2 வருஷம் ஃபீஸ் இல்லாம படிக்க வைக்கிறீங்களா? நீ முதல்ல வெளியே போ. ஃபெயில் ஆகி படிக்கிற ஸ்கூல் வேற இருக்குது, அங்க போ. எதுக்கு எங்க ஸ்கூல் வந்திருக்க? 12th பாஸ், ரேங்க், மார்க், போ ஒடிய போய். நான் தான் சார் சொல்றேன், எதுக்கு இங்க வர? ஒரே ஃபீஸ், ஒரு டைம் அட்டெம்ப்ட் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். இத எம்ப்ளாய்மெண்ட் சொல்லவே வேணாம், டைம் ஆயிடுச்சு. ஆமா அதை முடிச்சுட்டேன் சார். போயிட்டு சிக்னேச்சர், எம்ப்ளாய்மெண்ட் அவ்வளவு சார். நீங்க தேர்தல் யாருமே வேலை இல்லாம இல்லை சார், யாருமே வேலை இல்லாம இல்லை, அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. சரி இப்போ நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்? எனக்கு இது உங்களுக்கு சொன்னாலும் கான்பிடன்ஸ் வரும் சார். இப்போ நம்ம குழந்தைங்க நாம டெஸ்ட் வைக்கிறோம். சரி இதுதான் சார் முக்கியம். நான் முடிச்சிருவோம் சார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எடுத்துக்கிறேன் சார். இப்போ நாங்க டெய்லி 2 hours கிளாஸ் வைக்கிறோம், மார்னிங் ஆர் ஈவினிங், குரூப் கேட்டா போல. ரெண்டாவது சார், சாட்டர்டே சண்டே நாங்க ஒரு 6 மணி நேரம் வைக்கிறோம், 8 மணி நேரம் வைக்கிறோம். வீக் டேஸ்ல எல்லாம் அவங்கள தொந்தரவே பண்றதில்லை, ஏன்னா காலேஜ் போறாங்க இல்ல ஒர்க் பண்றாங்க. மூணாவது சார், வாரம் சண்டே டெஸ்ட் வைக்கிறோம். பேப்பர் கொடுக்கலதான், ஒரு பேப்பர் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு, ஆனா செகண்ட் குரூப்புக்கு 3 பேப்பர் கொடுத்துருக்கோம். ஏன் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பேப்பர் வரலன்னா, கன்சர்ன்ட் சப்ஜெக்ட் உடைய ப்ரொஃபசர் கிட்ட இருந்து இன்னும் ஆன்சர் வரல. ஏன் ஆன்சர் வரலன்னா, சார் ரொம்ப பிஸியா இருக்காரு, முடியல, நாங்களும் போராடின்னு தான் இருக்கோம். அதுதான் பட் வந்துடும், கொடுக்காமலாம் இருக்க மாட்டோம். அந்த உடனே மெசேஜ் வந்துடும். அது ஒண்ணு சார். ரெண்டாவது, நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை. இதுக்குன்னு ஒருத்தர் நாங்க போட்டிருந்தோம், பேர் உண்மைதான், சுந்தரராஜன் பேர்.
சிராலால இருந்து வந்தாரு, அவர் ஓடி போயிட்டார். அவ்வளவுதான், போயிட்டார், பாதியிலே விட்டு போயிட்டார். நாங்க வேற ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி என்ன பண்றது சார், நம்ம நினைக்கிற மாதிரி. அதனால அது கவலைப்பட வேண்டாம், அடுத்த வாரத்துக்குள்ள வந்துடும் சார், வீட்டுக்கே வந்துடும் எஸ்எம்எஸ். சண்டே டெஸ்ட் சார், இதை கூட ஆன்லைன்ல இருக்கிறாமா? எதுக்கு? அப்பதானே வீட்டுல உட்காந்து காப்பி அடிச்சு எழுத முடியும். அப்பதானே நான் 90 மார்க் வாங்கி பேரண்ட் கிட்ட காமிச்சிட்டு அவன் நல்லா படிக்கிறேன், அங்க போனா பேரண்ட்ஸ் போன் பண்ணுவாங்க, உங்ககிட்ட அமைச்சா ஃபெயில் ஆயிருக்கேன், நான் சொன்னா கேட்க மாட்டேன். சண்டே டெஸ்ட் சார், ஏப்ரல் 30th உள்ள போர்ஷன் முடிப்போம் சார். 1 month ஸ்டடி ஹாலிடேஸ் சார். அவங்க படிக்க வேண்டியது ICMAI டெக்ஸ்ட் புக் சார். உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சதுன்னா அக்கவுண்ட்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அக்கவுண்ட்ஸே படிக்கிறது இல்லை சார், அக்கவுண்ட்ஸ்ல தான் சார் நிறைய ஃபெயிலியர் இருக்கு. அவங்கள வீட்டுல போய் நான் படிக்க சொல்றது 2 மணி நேரம் தான் சார். நான் சொல்றது ஜனவரியில இருந்து, இப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இப்ப அவங்க டெய்லி 2 hours அவங்க படிக்கணும். இது 2 6000, அவ்வளவுதான். நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ மம்மி 6 மணி நேரமா? அவன் சொன்னானா? அவன் அப்படிதான் சொல்லுவான். யாரு? நான். அவன் அப்படிதான் சொல்லுவான். அவனுக்கு என்ன வேலை? எப்படி மம்மி 6 hours 3 மணி நேரம் படம் பார்ப்பாங்க சார். நடந்துங்க சார். இதே +1 +2ல +2 படிக்கும் போது அதே குழந்தை 8 மணி நேரம் 6 மணி நேரம் ஸ்கூல் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு டியூஷன் போகும், இல்ல வீட்டுல உட்கார வச்சு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்க படிக்க வச்சிருக்கீங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அது காலேஜ் வந்துடுது, தக்க முளைச்சிடுது, அது மறந்து போயிடுது. அவ்வளவுதான். குட் இல்ல, அது இன்னும் பறக்கல சார். அது இப்பதான் ட்ரை பண்றது, தாயை விட்டு பறப்பதற்கு இப்படி பண்ணுது. ஆனா தாய்க்கு தெரியும் அது கீழே தான் விழுந்து, அதுக்கு தெரியாது. என்னால பறக்க முடியுமே, பறந்து போகுது, தான் சார் நடக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, உனக்கு சும்மா நான் பிராக்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறேன், நீ மறந்துருவியா? ஓகே படி, அவ்வளவுதான். +2 மாதிரி படிக்க வச்சா பாஸ் சார். டெய்லி 2 hours போதும். ஆனா இப்ப 6 hours. அவங்க கேட்பாங்க, மம்மி என்னால எழுத முடியாது போல இருக்கே, நான் டிசம்பர்ல எழுதிக்கிட்டுமா கேட்பாங்க சார். நீங்களும் வருவீங்க என்கிட்ட, சார் என் குழந்தை படிக்க முடியலையாமோ, அதனால சரியா கிளாஸ் அட்டன் முடியலையா, அதனால டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. என்கிட்ட வந்தா சார், இல்லம்மா எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னா ஃபீஸா நான் கட்டிட்டேன். நாடா எல்லாத்துக்கும் ஃபீஸ் வாங்குறேன், எனக்கு திட்டு. எப்போ பார்த்தாலும் அவன் ஃபீஸ் கேட்கறான், நான் கேட்கறான். நான் எப்போ பார்த்தாலும் அவன் காசு, எப்போ பார்த்தாலும் காசுன்றான். தாசா நடந்துங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறேன். பாவம் பேரண்ட்ஸுக்கு தெரியாது சார், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடு சார், என் குழந்தை பார்க்கல சார், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா மறுபடியும் கொடு சார். எனக்கு என்ன வேலை இல்லையா? இன்னொரு கியூ நிற்குது சார் வெளியே, +2 முடிச்சுட்டு வரவங்க வராங்க. இதான் சார் நடக்கிறது. சோ அப்படிலாம் அதாவே பண்ணாரு. உங்களால முடியும், உங்களை உட்கார வச்சு படிக்க வைக்கணும். அப்போ இப்போ நம்முடைய எக்ஸாம் ஜூன் 10th. இன்னொரு ப்ராப்ளம் சார், என்னுடைய குழந்தை காலேஜும் போகுது சார், இதுவும் படிக்குது, பாவம் சார். அது யாரு? நீங்க சொல்றீங்க, அது சொல்றது இல்ல. பாவம், அதனால படிக்க முடியாது, அதுவும் சொல்லிட்டு இல்ல, அது சொல்லாது. எங்க குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம். பேரண்ட்ஸ் பாவம் சார், விட்டுருங்க சார்.
ஒண்ணுமே இல்லையம்மா காலேஜ்ல. காலேஜ் ஒண்ணுமே இல்ல சார். ஆனா காலேஜ்ல நிறைய ஒர்க் கொடுக்கறாங்க. 3 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க சார். அதனால ஷோ காமிக்கணும். ஐயோ காலேஜ் ஸ்ட்ரிக்ட், அப்படி இப்படி டெய்லி வரணும், அசைன்மெண்ட், ஹோம்வொர்க். ஐயோ என் பொண்ணு என்னமா படிக்குது சார். எதுக்கு சார்? கிடைக்காம இது அது சும்மா. இது சார் சிஎம்ஏ வந்து சைடு கோர்ஸ். அவங்களே சொல்றாங்க சிஎம்ஏ சைடுல படிக்கும். படிக்குது சார். தான் சார் உண்மை. உங்களுக்கு புரியும், பேரண்ட்ஸுக்கு புரியும், அவங்களுக்கு புரியாது. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி. ஆனா விஷயம் தெரிஞ்ச பேரண்ட்ஸ் வீக்காமே வாழலாம். இதுதான் லைஃப். எது? சிஎம்ஏ தான் லைஃப். ஆமா சார். பிகாம் சைடு, பிகாம் கரஸ்பாண்டன்ஸ்ல படி. குட். நிரஞ்சன் குமார் மயிலாடுதுறையும் மானாமதுரையும். அவங்க அம்மா +2 முடிச்ச உடனே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஃபவுண்டேஷன் இங்க வச்சுக்கோ. ஃபவுண்டேஷன் இங்கதான் சார் படிச்சா, பாஸ் பண்ணிட்டான் சார். +2 முடிச்சுட்டு வரான். 6 மாசத்துல ஃபவுண்டேஷன் படிக்கிறான். அடுத்த 8 மாசம் சார் இன்டர் படிக்கிறான். 2 குரூப்பும் பாஸ் பண்ணிட்டான். இப்போ ஃபைனல்ல இருக்கான் சார். அவன் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கான். எப்படி இருக்கு பாருங்களேன். ஃபைனல் வந்துட்டான். எனக்கு வில்லேஜ் ஃபோக்கஸ் பாருங்க சார். இன்னொரு பொண்ணு பூஜா ட்ரிபிள் ஸ்டேட் காலேஜ்ல 3rd இயர் சார். 5th செமஸ்டர் முடிச்சிட்டு அவங்க அப்பா கரூர் வைசியா பேங்க்ல இருக்கார். விஷயம் தெரியும். அந்த பொண்ணு 5th செமஸ்டர் முடிஞ்சிடுச்சு சார். சிஎம்ஏல ஃபைனல் தேர்ட் குரூப் பாஸ் பண்ணிடுது. இந்த ஒரே ஒரு குரூப் ஜூன்ல எழுதும் போது பிகாமும் முடிச்சாச்சு, சிஎம்ஏவும் முடிச்சாச்சு. Now she is a professional. அந்த பொண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய். ஆனா நம்ம குழந்தை தப்பா நினைக்கிறது. அதெல்லாம் நீக்கா முடிச்சு பார்த்துக்கலாம் டாடி சார். 24 25 வயசுக்குள்ள படிச்சாதான், இல்லைன்னா இல்லை. அதான் சார். சார் காலேஜும் போதே படிக்க முடியுமா சார்? மார்னிங் காலேஜ், ஈவினிங் காலேஜ் தான். மார்னிங் வந்தா ஈவினிங் ஃபுல்லா இருக்காங்களே சார். வீட்டுல குழந்தை பார்க்கணும் சார். வாட்ஸ்அப் பார்க்குது, யூடியூப் பார்க்குது, படிக்குது சார். ஆகும் சார். ட்ரெயின் ஆயிடுது மனசு. எழுந்தா நிறைய டைம் இருக்கு, படிக்கிறது இல்லை சார். காலேஜ்ல படிக்க முடியும் சார் அவங்களால. ஆனா காலேஜ்ல ப்ரொஃபஸர் இருக்க 25 வருஷம் எனக்கு தெரியும். காலேஜ்ல ஃபுல்லா படிப்பா இல்ல சார். காலேஜ் போறாங்க சார். காலேஜ்ல நான் தப்பா மட்டும் நினைச்சுக்காதீங்க. வந்து 10 நிமிஷம் நானே நினைச்சுக்கலேன். ஆனா அப்படி பண்ணலமா. அதனாலதான் பேர் இருக்கு. போன அட்டெண்டன்ஸ் 80 பேர். அது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம். அதுக்கப்புறம் லெக்சர் சம்மன் பார்த்திப்போம். அதுக்கப்புறம் டேக் நோட்ஸ். அவ்வளவுதான். லாஸ்ட் 5 minutes மிஸ் ஆஃப் டயர்ட் ரிலாக்ஸ் பண்ணி பீரியட் முடியுது சார். ப்ரொஃபஸர் அடுத்த ப்ரொஃபஸர் வரத்துக்கு ஒரு 5-10 நிமிஷம். இந்த டைம்ல ஜாலி சார். காலையா நான் என்ன சொல்றேன்னா, எங்க குழந்தைகிட்ட அம்மா நீ வந்து கடைசி பெஞ்சு போயிடு, இல்லைன்னா அதுக்கு முன்னால உட்காந்துக்கோ, உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் படிக்கிறையோ அதை நான் சொல்லி கொடுக்குறேன். காலையில படி. ப்ரொஃபஸர் டீச் பண்ணிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம், கடைசி 10 நிமிஷம் நோட்ஸ் ஒன்னா கூட எழுதிக்கோ. பக்கத்துல நம்ம சிஎம்ஏ புக்கை வச்சிருப்பாரு. ஜஸ்ட் பாரு. இல்லையா ரீகால் பண்ணு.
அப்ப காலேஜ் டைம் யூஸ் பண்ணிக்கோ. காலேஜ் 6 மணி நேரம் தானே, யூஸ் பண்ணிக்கோ. டைம் மேனேஜ்மெண்ட் படிக்க முடியும். டைமே இல்ல டாடி, டைமே இல்ல மம்மி. 11 மணிக்கு நைட்டு படுக்கிறாங்க சார். கயல் பார்த்துட்டு எதிர்நீச்சல் கயல் மிஸ்டர் மணிவேசர் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வீட்டுல பாக்குறாங்களே. காதுல வந்து விழுதே சார். 11 மணி வரைக்கும் அப்பா அப்புறம் படுத்தா படி காலையில் எழுந்துக்கவே முடியல. இது படிச்சுட்டே இருக்கும். அதனால ஆன்லைன்ல பாத்துக்கிறேன். ஐயோ பாவம் பார்த்துக்கோமா, நீங்களும் விட்டுறீங்க சார். நேரம் வந்து கத்துனாதான் படிப்பு. ஆன்லைன் இல்லை, தயவு செய்த ஆன்லைன் வேணாம் சார். நான் கொடுக்குறேன் சார், என்ன காசு வருது, என்னால் பாஸ் பண்ண முடியாது சார். இது முக்கியமானது. மீட்டிங் ஆன்லைன் வேண்டாம். காலேஜ் ஆன்லைன்ல சார் பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய கோர்ஸ். அவங்களும் சார் அவங்க 10,000 சாக்கு போக்க சொல்லுவாங்க உங்களுக்கு. நீங்க நம்புற மாதிரியே சொல்லுவாங்க. தயவு செய்து நம்பாதீங்க. சரி சார், காலையில 6:30 மணிக்கு வைக்கிறீங்க, நீ நைட்டு 8:30 மணிக்கு விடுற. பொன் குழந்தை எப்படி வரும் சார்? என் பையன் பூந்தமணியிலிருந்து வரணும் சார். பையன் ரொம்ப கஷ்டம் சார். சார் இங்க இருந்து அதே பூந்தமல்லி எல்லாம் தாண்டி காஞ்சிபுரம் அது கிட்ட ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. பையன் வீடு இங்கதான் சார். அம்மா பையனோட ஆயிட்டு அம்மா இப்படி இருப்பாங்க. ஸ்கூட்டர்ல உட்கார வச்சு அவனை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல திரும்ப போயிட்டு உட்கார்ந்த பஸ்ல சார். பஸ் போயிடுச்சு. டோன்ட் வரி குழந்தை, நீ இன்ஜினியரிங் படிக்கிறிய பின்னால ஏறு. அப்பாவும் ஓடி வருவாரு. இல்ல ஆனா நம்ம குழந்தைக்கு தப்ப நம்ம போட நான் வரமாட்டேன். டாடி ஒரு குழந்தை அழுது உங்கத்தூர்ல, உங்க அப்பா நான் பெருசா படிச்சேன் சரி, நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், நான் உன்னை கொண்டு போய் விடணுமா? இல்ல டாடி, அம்பத்தூர் ஓட்டில இந்த பஸ் கிளம்பிடுச்சு டாடி, 147 கிளம்பிடுச்சு. ஓட்டோ நான் ஆன்லைன்ல கொடுக்குறானே, அவன் ஆன்லைன்ல பார்த்துக்கோ. இப்போ ஒரு முறை ஆன்லைன்ல பார்க்க ஆரம்பிச்சா டாடி நாளைக்கு சௌகரியமா இருக்கு டாடி. ஏன் பாருங்க ஆன்லைன்ல பார்த்துக்கலாம். இந்த மம்மி காஃபி கொடுக்குறாங்க, மாட்டி தோசை சுட்டு கொடுக்குறாங்க, வந்துனே இருக்குது டாடி. இது அந்த ரூம்ல போய் உட்கார்ந்தா அவன் இருக்கவனையே பிரேக் கூட 5 நிமிஷம் 2 மணி நேரம் தான். நாய் 2 மணி நேரம் எடுக்கிறான். 2 மணி நேரம் டாடி. நீங்க சௌரியமா பாத்துக்கிறாங்க சார். எல்லாம் அப்படியே சௌரியம். எக்ஸாம் அவுட்மா தான் சார் நடந்துட்டு இருக்குது. தான் நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து சார் எனக்கு எவ்வளவு திட்டு வருது தெரியுமா சார்? ஆன்லைன்ல கிளாஸ் கொடுக்கறதுல காசு வாங்கினல சண்டே இன்னைக்கு ஆன்லைன்ல ஒரு சார் வேணா சார் பார்த்து எழுதுவாங்க. என் பையனா பார்த்து எழுதுவான். இதாண்டா இதான் பார்த்து எழுதுவேன். அவன் ஆன்லைன் அதுக்கு சண்டை சார். என்னதான் பண்றது மேடம்? பேரண்ட்ஸ் யாருமே பொதுவா நிறைய அகாடமி இருக்கு சார் தமிழ்நாடு ஃபுல்லா. சிஏ சிஎம்ஏ சிஎஸ்கெல்லாம் யாருமே டெஸ்ட் வைக்கிறது இல்ல சார். டெஸ்டுக்கு காசு சார், டெஸ்டுக்கு காசு, ஆன்லைன் காசு, ஆஃப்லைன் ரெக்கார்ட், மூணுத்துக்கும் தனித்தனி காசு. நாங்க ஒண்ணுதான், ஆன்லைன் ஆஃப்லைன் ரெக்கார்டு. இப்ப என்ன கேட்கறான்னா சார், ரெக்கார்டு கொடுக்க மாட்டேன். ரெக்கார்டுன்றது ஒரு அட்வான்டேஜ். பின்னால நிறைய பார்த்துக்கலாம், திருப்பி திருப்பி பார்த்துக்கலாம், திருப்பி திருப்பி பார்த்துக்கலாம். அதுதான் இவன் என்ன கேட்கறான்னா சார், இன்னைக்கு கிளாஸ் நடக்குது, இன்னைக்கே ரெக்கார்டு கொடு. தம்பி ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைன். நீதான் சொன்னீங்க ரெக்கார்டர் கொடுக்குறேன், கொடு. இல்லைன்னா என்னை பத்தி தப்பா இருக்கு சார். கல்யாணத்துக்கு போறோம், கிஃப்ட் கொடுக்கணும்,
சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க. இவர் வராது, நேர போய் ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வந்து தாம்பூல போய் வாங்கிக்கோ, வெத்தலை பாக்கு சாப்பிட்டு பீடா போட்டுக்கோ, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போனா சாப்பாடு வேணாம் எனக்கு, நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தாம்பூல போய் கொடு, கொடுக்கலன்னா நேரம் பொண்ணு மாப்பிள்ள டேய் கிஃப்ட் கொடுத்தல உனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், தாம்பூல போய் கொடுக்க சொல்லு, ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்லு, பீடா கொடுக்க சொல்லு. தான் சார் கதை. நான் வந்து மெயின் கோர்ஸ் கொடுக்குறேன். ஆன்லைன் எடுத்துக்கோப்பா, ஆஃப்லைன் ஒன்னும் போனோம், ரெக்கார்டட் மட்டும் கொடு சார். ரெக்கார்டட் எப்படி சார் கேட்டா டெல்லியில கொடுக்கலாம், அந்த அகாடமி கொடுக்கலாம், கம்பாரிசன். நான் நேரம் வரமாட்டேன், வீட்டிலே உட்கார்ந்துப்பேன் சார். கப்பல் கட்டப்படுவது போருக்கு பயணம் செல்ல வேண்டும், ஹார்பர்லயே இருந்தா எப்படி சார் முடியும்? இது புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க சார் இவங்க. பிகாம் இருக்கக்கூட சார். சார் எப்படி பார்த்தாலும் நம்ம குழந்தை பிகாம் 3 வருஷம் வந்துடக்கூடாது, ஒண்ணுமே இல்லை. உலகம் மதிக்காது, உலகம் நம்ம சிஎம்ஏவை தான் மதிக்கும் சார். இது இன்னொரு லாஸ்ட் பாயிண்டோட நான் முடிச்சிடுறேன் சார். லாஸ்ட்ல நான் எவ்வளவு சொல்லி பார்த்துருக்கேன் சார். அதாவது நாங்க டாக்ஸ் மேன் பப்ளிகேஷன்ஸ் கியூ அண்ட் ஏ. நான் என்ன படிக்க சொல்றேன்னா சார், நம்ம குழந்தைகளை ICMAI மெட்டீரியல் சார் கவர்மெண்ட் கொடுத்தது. அதுக்கப்புறமா எங்களுடைய டெஸ்ட் சார், அதுக்கப்புறமா இது மூணாவது சொல்றேன். நாங்களும் புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் சார். அதை வச்சு இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், இதான் சார் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் அவங்க கிளாஸ் வரணும், அதுக்கப்புறமா இத ICMAI மெட்டீரியல வீட்டுல போட்டு பார்க்கணும், அப்புறம் இந்த டெஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறமா இத போட்டு பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் Q&A ஒண்ணு பார்க்கறது. நான் எவ்வளவு சொல்லிட்டேன், வாங்கிடா தம்பி, டெல்லியில இருந்து இருக்குது, வர வச்சிருக்கோம், நாங்க கொடுக்கிறோம். கேட்டா சார் காஸ்ட்லி சார், 700 ரூபாய் சார். சத்தியம் தியேட்டருக்கு போறோம், 400 ரூபாய் படம், பாப்கார்ன் 300 ரூபாய். செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க சார். செலவு பண்றதுக்கு விடாமுயற்சி வர போறது தலைது புக்கு 1000 ரூபாய் கூட கொடுத்து போறாங்களே. படிப்புக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க சார், படிப்புக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க ரெடி, உங்ககிட்ட கேட்கறது இல்ல வாங்கிட்டு சில செலவு பண்ணிட்டு ரெடி. இதெல்லாம் நடக்குது சார். தயவு செய்து நீங்க வாங்கி கொடுங்க, நல்லது. வேற ஒண்ணுமே நான் சொல்லல, புக்கு வாங்க சொல்லல, ஒண்ணும் இல்ல. டெஸ்ட் இன்னொன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, 4 டெஸ்ட்டுக்கு 100 ரூபாய் கேட்கறான் சொன்னாங்களா சார்? டெஸ்ட்டுக்கு நான் 100 ரூபாய் வாங்குறேன்மா சொன்னாங்களா? வாங்கிருப்பாங்க சார். நான் 100 ரூபாய் வாங்கல, அதான் விஷயம். எல்லாரும் வந்து டெஸ்ட் எழுதுங்க, பக்காவா சண்டே அரேஞ்ச் பண்ணி 3 ஃப்ளோர்ல. நான் வரமாட்டேன், டெஸ்ட் எழுதல. நான் வந்து இவ்வளவு கொஸ்டின் இங்க பார்க்கலாம் சார். கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டு வச்சு, ஆன்சர் ஷீட் ரெடி பண்ணி வச்சு, 3 ஃப்ளோருக்கு இன்விஜிலேட்டர் எல்லாம் போட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். கொஞ்சம் தான் வரமாட்டாங்க. அடுத்த வாரம் வருவாங்க, போன வாரம் வரல, நான் இவ்வளவு கொஸ்டின் பேப்பர் வெளியே போட்டேன். ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம்னா அடுத்த வாரம் வந்தா 100 ரூபாய் கொடு. ஏன்னா நான் ஃப்ரீயா கொடுக்கறேன்ல, மதிப்பே இல்லையே. தப்பா நினைச்சுக்காதீங்க சார், ஃப்ரீயா கிடைக்கிறது மதிப்பே இல்லையே சார். அதெல்லாம் நான் காசு வாங்கல, காசே வாங்கல. நீ அட்டெண்ட் பண்ணல, ஃப்ரீயா வைக்கும் போது அட்டெண்ட் பண்ணல, மறுபடி வரும்போது நான் இவ்வளவு வேஸ்ட் பண்றேனே, அதனாலதான் 100 ரூபாய் கேட்கிறேன். ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க, இது என்னன்னா 100 ரூபாய் கேட்கிறேன். தான் சார் உண்மை, இவ்வளவுதான் சார். நான் முடிச்சுட்டேன் சார். இப்போ என்ன பண்ணணும்னா சார், தயவு செய்து அவங்க டெய்லி வரணும், நேரம் வந்து படிக்கணும்.
படிச்சுட்டு இங்க படிக்கிறதுக்கு இடம் இருக்கு சார், நாங்க படிக்கிறதுக்கு இடம் கொடுக்குறோம், படிச்சுட்டு காலேஜ் போலாம். டெய்லி வீட்டுக்கு வந்த உடனே 2 மணி நேரம் உட்கார வச்சு படிக்க வைங்க சார். உங்க கண் பார்வை அவங்க பேர்ல இருக்கணும். சண்டே டெஸ்ட் எழுதுறாங்களான்னு பாத்துக்கங்க சார். உங்களுக்கு ஏதாவது கிரீவன்சஸ் இருந்தா கிரீவன்ஸ் செல்னு ஒண்ணு இருக்கு சார், நாங்க அமைச்சிருக்கோம் சார். நீங்க பார்க்க வேண்டியது முக்கியமானது வாட்ஸ்அப் சார். வாட்ஸ்அப் இதுதான் சார் கம்யூனிகேஷன். நீங்க வந்தீங்க, நான் சொல்லிட்டேன், அவுட் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 15 பேர் அட்டன் பண்றாங்க, அவ்வளவுதான். பட் எங்களுடைய சேர்த்தே கிடையாது இல்ல. இந்த வாட்ஸ்அப் அதுதான் சார் நம்ம 2 பேருக்கு இருக்கிற தொடர்பு. பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதில் நாங்க போட்டுட்டே இருக்கோம். தயவு செய்து பாருங்க சார். அந்த பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் நிறைய மெசேஜ் போடுறோம். ஏன்னா நான் தான் சொல்றேன் சார், அடுத்த 3 வருஷம் உங்களுடைய கண் பார்வை குழந்தைக்கு பேர்ல இருக்கணும். இப்ப குரூப் 1 பாஸ் பண்ணிட்டாங்க, மம்மி இன்னொரு அகாடமி இருக்கு மம்மி, அங்க போறேன், என்ன ஜாலியா இருக்கலாமே. இங்க அவன் சரியில்லை, தெரிஞ்சு நான் பாஸ் பண்ண வச்சுட்டேன் மேடம், அவன் சரியில்லை, குரூப் 2 காங்க சார். இன்டர் பாஸ் பண்ணிட்டாங்க சார், ஃபைனல். தயவு செய்து நீங்க வாங்க சார், நீங்க தான் வரணும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா சார், இன்டர் பாஸ் பண்ணிட்டாங்க, நான் மீட்டிங் கூப்பிடுறேன், வரமாட்டேன். நான் நல்லதா சொல்றேன், இன்டர் பாஸ் பண்ணா தயவு செய்து ஜாபுக்கு போகாதே. சிஏ மாதிரி இன்டர் பாஸ் பண்ணா ஃபவுண்டேஷன் இன்டர் பிராக்டிகல் ட்ரைனிங் இருக்கு சார். பிராக்டிகல் ட்ரைனிங் 15 months உங்களுக்கு சைக்கிள் கொடுப்பாங்க, அது முடிச்சிட்டு நம்ம ஃபைனல் எழுதணும் சார். இவங்க பிராக்டிகல் ட்ரைனிங்கா போக மாட்டாங்க. இப்போ ஜாப் இன்டர் முடிச்ச உடனே ஜாப் எவ்வளோ 20,000 ரூபாய் கிடைக்குது, கடைசி வரைக்கும் 20,000 தான் சார் வாங்கணும். ஜாபுக்கு போகக்கூடாது சார். நம்ம ஜாபுக்கு எடுத்துப்பாங்க, இன்டர் முடிச்ச உடனே 20,000 ரூபாய்க்கு உடனே எடுத்துப்போம். வேலைக்கு போனா படிக்க முடியாது, 25 வயசு வரைக்கும் படிச்சாதான் வேலைக்கு போனா படிக்க முடியாது. அதான் சார். அப்போ சிஏக்கு ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயமா. சிஏ அவன் இன்டர் பாஸ் பண்ணிட்டான், ஃபைனல் ஆடிட் கிட்ட போனமே 2 வருஷம். ரைட் முடிஞ்ச உடனே சரி கன்வின்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம். ஆனா சிஎம்பி இன்டர் முடிச்சுட்டான், வேலைக்கு நல்லது சார், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம். நல்லது. எப்படி படிக்கிறான்? ஆன்லைன்ல படிக்கிறான் சார். கடைசி வரைக்கும் அவங்க இன்டர்வோட தான் சார் இருக்காங்க, ஃபைனல் குவாலிஃபையே ஆகிறதில்லை சார். குவாலிஃபை ஆனதால சார் சொசைட்டி அப்பதான் சிஎம்ஏ சார் முன்னாள் டாக்டர், சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், லாயர் கூட முன்னால் போட முடியாது சார். பிஎல் போட முடியுமா? இனிஷியல் அப்படின்றாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க சார். பிஎல் போட்டு பாருங்க. சிஎம்ஏ, சிஎம்ஏ பா, சிஏ பா, டாக்டர் பா, இந்த முடிச்ச தப்பு பண்றாங்க சார் நம்ம குழந்தைகள். ஏன்னா யூடியூப், மீடியாஸ், பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்து பேடி எல்லாம் தப்பு பண்றாங்க. நம்ம குரூப் பத்தி சொல்றதுக்கு ஆள் இல்லை, மீடியாஸ் எல்லாம் சொல்றது இல்லை சார். ஏன்னா நம்ம குரூப் ஒண்ணு வராது. நீட் பணம், ஐஐடி பணம், நம்ம குரூப் இல்லையே, யாரும் பேசுறது இல்லை சார். இது உண்மை. அப்போ என்ன பண்ணணும் பாருங்க. அவங்க ஃபைனல் குவாலிஃபை சார், சிஏ விட மாட்டான் சார். அவன் இன்டர் பாஸ் பண்ணிட்டு ஹார்டிகல்ச்சர் போயிட்டு முடிச்சுட்டு படிச்சு விட மாட்டான். ஆனா நம்ம பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா சார், இது இன்டர் பாஸ் பண்ணிட்டா போதும்பா, திருப்தி, ஜாப் கிடைச்சு போச்சு, அப்புறம் கல்யாணம் அப்படி அதே வாடகை வீட்டிலேயே அப்படியே. நம்ம அடுத்ததே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க சார் இவங்க. நம்மளும் உயர முடியும். அவன் சிஏ, நம்ம சிஎம்ஏ தான் நினைக்கிறேன். நம்மளும் இவ்வளவு இருக்கு இந்த காலகட்டம்.
நான் அதான் சொல்லுவேன். ஒரு பிளைட்ல 300 பேர் போறான், 1,00,000 பேர் கீழே இருக்கானே, என்ன இடம் கிடையாதுன்றாங்க என்கிட்ட. அது இல்லடா சிஸ்டர் தான் கொண்டுவேன். சிஸ்டர் அது இல்ல சிஸ்டர், 300 பேர் தான் பணம் வச்சிருக்கான். எப்படி சார் அவன் படிச்சான்? சார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேப்பர் போட்டு கொண்டிருந்த பையன் தான் டாக்டர் அப்துல் கலாம். எப்படி சார் இருந்தாரு? படிச்சா சார். நான் என் லைஃப் சொல்லிட்டேன். நான் கிராமம் தான் சார். பிறந்தது காஞ்சிபுரம், வளர்ந்தது திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம். பிகாம் முடிச்ச உடனே இங்க வந்துட்டோமா, படிச்சதுனாலதான். அது முன்காலம். நீ அப்படின்னா எங்க அப்பா எல்லாம் வசதியா இருக்க, என்ன ஸ்கூட்டர் வச்சிருக்க, என்ன கஷ்டப்பட்டு வீடு கட்டிருக்க, அவ்வளவுதான். சேஃப்டி சேஃப்டியா இருக்கிற குழந்தைகள் படிக்கிறது இல்லை சார். இன்னொரு சைடு இளநீர் வெட்டுற பையனுடைய அவரோட பையன் படிக்கிறான். அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்க, படிக்க வருது. கஷ்டம், படிச்சுதான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும்ன்ற குழந்தைங்க படிக்குது. இன்னொன்னு பேரண்ட்ஸ் படிச்சாதான் மேல போக முடியும் சொல்ற இது படிக்கிறது இல்லைன்னா படிக்கிறது. இது படிச்சாதான் உயர முடியும்ன்றது அவங்களுக்கு இல்லை. ஃபைனலா முடிக்க போறேன் சார். நீங்க தயவு செய்து கொஞ்சம் இந்த வாட்ஸ்அப் பார்க்கணும் சார். உங்களுடைய வாட்ஸ்அப், சப்போஸ் உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஏதாவது உங்களுக்கு குறை, நான் சொல்லிட்டேன், குறைகள் இருந்தா எனக்கு சொல்லுங்க, எனக்கு வாட்ஸ்அப் போடுங்க. நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா வெளியில சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். தெரிஞ்சு அந்த நம்பர் சொல்லுப்பா, வாட்ஸ்அப் கிரீவன்ஸ் நம்பர் அமைச்சிருக்கேன் சார். வாட்ஸ்அப்ல 93 93619 962 சார். ஏதாவது உங்களுக்கு கிரீவன்ஸ்னா இந்த நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ண வேணாம் சார், வாட்ஸ்அப் போட்டு. சூன் நான் நம்ம சிஎம்ஏக்கு ஸ்பெசிபிக்கா ஃபவுண்டேஷன் படிச்ச பேரண்ட்ஸ்க்கு தெரியும். ஃபவுண்டேஷன்ல தீபான்றவங்க கோஆர்டினேட்டர் இருந்தாங்க, கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. இன்டர்க்கும் நான் ஒரு கோஆர்டினேட்டர் போட்டுட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன் சார். அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்போ உங்க குழந்தை சொல்லலாம், டாடி நான் படிக்கவே இல்லை, இதுக்கு மேல படிக்க முடியாது. இன்னிலிருந்து அவங்க படிக்க ஆரம்பிச்சா கூட மார்ச், ஏப்ரல், மே 3 மாசம் படிக்கலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம். ஜூன் 10ஆம் தேதி தான் எக்ஸாம், ஏப்ரல் 30ஆம் தேதியோடு நாங்க முடிச்சிருவோம். அடுத்த 1 மாசம் வீட்டுல உட்கார்ந்து படிக்கணும். காலேஜ் லீவ் சார், வேலைக்கு போனா லீவ் போட்டு படிக்கணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கணும். அவன் சொல்லுவான் 2 மணி நேரம் படிச்சு பாஸ் பண்ண, நம்பாதீங்க, போய் சொல்றான். 12 மணி நேரம் படிக்கணும். அந்த 1 மாசம் நம்ம குழந்தைகளுக்கு ஒன்னும் ஆகாது. ஐயோ 12 மணி நேரம் அடிச்சோம், பிரஷர் சத்தியமா வராது. எனக்கு ஏஜ் 25 உள்ள சார். நான் பிஹெச்டி முடிக்கும் போது என்னுடைய வயசு 51. பிரஷர் இல்ல வராது சார். குழந்தை படிக்க முடியும் சார். தயவு செய்து அவங்கள நேரம் மட்டும் வாசம், நேரம் வந்தாதான். ஆன்லைன்ல சார் அன்னைக்கு வரேன், ஆன்லைன்ல கூப்பிடுறேன், மா ரேகா, பதிலே இல்லை சார். ரேகா இருக்கியா? பதில் இல்லை, பதில். அப்போ போன் இருக்குது, ஆன் பண்ணிட்டா, இது பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இன்னொரு போன்ல பேசிட்டு இருக்காங்க. மழை இல்லை சார், இதான் சார் நடக்குது, இதான் நடக்குது. அவங்க யாரு ரேகா, இன்னொரு பையன் முதல் யாரு தெரியல. இதே எனக்கு இங்க வர்ற குழந்தைகளுடைய பேஸ் தெரியும். உட்கார்ந்து நான் பேசுறேன், அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றேன், அவங்களுடைய கஷ்டம் எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். சரிங்க, நான் கிளாஸ் எடுக்கிறது லா கொஞ்சம் எடுக்கிறேன், அக்கவுண்ட்ஸ் கொஞ்சம் எடுக்கிறேன். பேக் சைட்ல மென்டார்ஷிப்
ஒவ்வொருத்தரையும் கிளாஸ் டீச்சர் மாதிரி பார்த்துக்கிறோம். உட்கார வச்சு படிக்கலாம். இங்க பிளேஸ் இருக்கு, சேஃப்டி. படிக்கணும்னா படிக்கலாம். நீங்க தான் சார் பார்க்கலாம். நான் என்ன கேட்கறேன்னா, +2 வரைக்கும் நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இன்னும் 1 வருஷம் சார், ஒரே 1 வருஷம், இந்த ஜூன் டிசம்பர் போதும். அட்லீஸ்ட் அவங்களை இன்டர் கரையாற்றி விட்டுலாமே. இன்டர் பாஸ் பண்ண வச்சுட்டாவே லைஃப்ல ஓரளவுக்கு செட்டில். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், விட போறதில்லை. அட்லீஸ்ட் இன்டர் சம்பளம் 40,000 ரூபாய். பிகாம் ஒன்றும் இல்லை, உண்மை சேலஞ்சே பண்ண ஒண்ணுமே இல்லை சார் பிகாம். ஏன்னா கோடான கோடி பேர் பிகாம் இருக்காங்க. மோனி காலேஜ், யூனிக் காலேஜ், கரஸ்பாண்டன்ஸ், அங்க இங்க ஃபுல். ஒரு காலேஜ்ல இருந்து 800 பேர் பிகாம் வராங்க சார். நான் படிக்கும் போது 40 பேர். இப்ப வேல்யூ இல்ல. அதனால இத படிங்க. அவ்வளவுதான் சார். முடிச்சிட்டு சார் நான் கேள்வி கேட்கலாம் சார். This is Swaminathan. Yes sir, Swaminathan sir. We met very briefly few months back. Yes sir. First of all, thank you so much. இவ்வளவு விஷயங்கள் சொன்னது shows your passion. Thank you இந்த sir. கவர்மெண்ட்னால நாங்க எவ்வளவு அப்புறம் வச்சிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக அதிகமாகவும் நீங்க வச்சு இவ்வளவு பேசுறது. Yes sir. So, first of all, thank you so much. Super, sir. And the first satisfying parent teachers meeting, ரொம்ப சந்தோஷம் நடந்தது. And 20 years sustaining in education industry is not a joke. So, our academy has got its legacy. I was unbelievable. And it feels good. So, I am qualified CMA and I am one of the good officers. Oh. So, I speak to Dr. for a CMA equivalent to any professional course, be it CA or CS or any other. So, you சொன்னது வந்து கரெக்ட். எல்லாரும் இருக்கிற எல்லாருக்கும் அது அவசியம் இருக்கிற ஒரு விஷயம். சந்தோஷம். All opportunities அவசியம் இல்லை. India, the future is India, state largest economy. ரொம்ப appreciate அதெல்லாம். Thank you so much. And then, every faculty is available for type clearances. Sitaram sir, Sarayan, UK sir, Martin sir, of course, leader. Another thing, you know, ரொம்ப சந்தோஷம். I am talking on behalf of all the colleagues available here in the forum. Sorry, I couldn't come there, but yes, I agree with you. Online classes over there, face-to-face classes are really useful. And my son also tells me this. Every time, yes sir, ஒரு faculty பத்தி நான் பேசலாம். But I have got few questions. The first question சொல்லுங்கள். ஆமா சார். குரூப் பண்ணிட்டு ஒரு பேப்பர் வந்துருக்கு. கொஞ்சம் கரெக்ட். questions. Land tax, இதுல வந்து ஒரு substantial portions இதுல கவர் பண்ற மாதிரி இருக்கு. அக்கவுண்ட்ஸ் காஸ்டிங் வந்து ஒரே ஒரு 40-45% பண்ணல. வேல்யூ டாக்ஸ்லயே வந்து கொஞ்சம் மீதி இருக்கிற நாட்கள், அதாவது இப்போ இருக்கு இன்னைக்கு 17, இன்னொரு 2 மாசம் இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் மார்ச் அண்ட் ஏப்ரல் 30th. ஸோ அந்த டைம்ல 100% போர்ஷன்ஸ் பிளஸ் எல்லா மாடியூல்ஸையும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட முடியும் இல்லையா? ஆமா சார், நிச்சயமா சார், நிச்சயமா சார், நிச்சயமா. பதில் சொல்றேன் சார். சார் என்ன கேட்டாங்கன்னா ரொம்ப வேலிட் கொஸ்டின். சில சப்ஜெக்ட்ஸ் ட்ராக்ல போயிட்டு இருக்கு, சில சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் இதுவா போயிட்டு இருக்கு. நல்ல டைம்ல நீங்க சுவாமிநாதன் சார் கேட்டீங்க. இப்போ என்னன்னா சார், இவங்க வந்து நாங்க ஃபர்ஸ்ட் குரூப் பண்றவங்களுக்கு ஈவினிங் மட்டும் தான் கிளாஸ் வச்சிருந்தோம், 6:30 to 8:30. இப்போ வந்து மார்ச் வந்துடுது சார். நான் காலேஜ்ன்ற போர்வையிலையும் பார்க்குறேன். அதனால இப்போ ஸ்லோவா நாங்க மார்னிங்கும் கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் சார். மார்னிங்கும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம், ஈவினிங்கும். ஏன்னா போர்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கு சார். நமக்கு உங்களுக்கு வந்து அக்கவுண்ட்ஸ், காஸ்டிங், டாக்ஸ், டாக்ஸ்ல டிடி, ஐடிடி, லால வந்து பிசினஸ் லா, அப்புறமா வந்து கம்பெனி லா, லேபர் லா எல்லாம் கொடுத்துருக்காங்க. வால்யூம்னஸ், அக்கவுண்ட்ஸும் வால்யூம்னஸ். அதனால நிறைய அவர்ஸ் எடுக்கிறோம், டக்குலாம் எடுத்து முடிக்கிறது இல்லை. அதனால மார்னிங்கும் கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் சார். தயவு செய்து இப்போ மார்ச், ஏப்ரல் நம்ம குழந்தைங்க காலேஜ் போற குழந்தைங்க எல்லாம் ஃப்ரீ. அப்புறம் ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கிறவங்க ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை சார், வராங்க.
அப்படியும் படிக்கிறாங்க. அதனால தயவு செய்து மார்னிங் ஈவினிங் அவளை கொஞ்சம் கொட்டுவாங்க சார். And complete mock test for an examination pattern full syllabus one or two test method. சார் இதோ எழுதிக்கிறேன் சார். மார்க் டெஸ்ட் வந்து மே 15th மார்க் டெஸ்ட் சார். எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவோம். மாடல் எக்ஸாமும் வச்சிருவோம் சார். ஜூன் 10th எக்ஸாம். லா அதான் 1 month 10 days இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 month ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Wonderful. Thank you, Mr. Yes, sir. Thank you, sir. Yes, ICMA இது ஒரு மெட்டீரியல் சார் அது. ஆமா சார். சார் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற புக். சரி. அதுதான் சார். ஐசி கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற புக். அவ்வளவுதான் சார். இது வந்து previous year Q and A plus 2 அவங்க படிச்சது. சரி. அது வந்து ஆபீஸ்ல இருக்கு சார். சரி. தயவு செய்து இது வாங்கி போடுங்க சார். இத வச்சு அவங்க வொர்க் அவுட் பண்ணணும். அப்பதானே சார் தெரியும் எல்லாமே. இது வந்துச்சுன்னா ஐயா நான் தான் சொல்றேனே ப்ரீவியஸ் இயர்ல இருக்கு ரிப்பீட் ஆகுது. அதே மாடல் 0 கட் பண்றான், டபுள் பண்றான், 2 0 எடுக்கிறான், பாதி இப்படிதான் சார் கேட்கறான். ரிப்பீட் பண்றாங்க படிங்க அவ்வளவுதான் சார். ஒண்ணு இல்ல சார். +2க்கு 2 மாசம் எப்படி படிச்சாங்களோ அப்படி உங்க குழந்தைங்க படிச்சா பாஸ். ஏன்னா +2 டிசம்பரோட கோர்ஸ் முடிச்சிட்டாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், நாங்க ஏப்ரலோட முடிக்கிறோம். மே 1 month படிக்கிறோம். +2 மாதிரி படிக்கிறோம். பிகாம் மாதிரி படிக்க சொல்லாதீங்க சார். பிகாம் ஒண்ணுமே இல்ல. சும்மா நாளைக்கு எக்ஸாம் நீ போய் படிச்சா பாஸ். ஏன்னா அது அவ்வளவுதான் கேட்பாங்க சார். அவ்வளவுதான் ஒன்றும் இல்லை சார். 6:30 to எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணீங்க? மார்னிங் கிளாஸ். மார்னிங் 6:30 to 8:30. அது என்னைக்குல இருந்து சார்? இப்போ ஆரம்பிச்சிட்டோம் சார். ஸ்லோவா வரத்து வந்து போட ஆரம்பிச்சோம். வேற வழியே இல்லை சார். சார் நான் என்ன கேட்கிறேன்னா சிஏ எடுத்தா 4 மணி நேரம் படிக்கிறாங்க சார். 6 மணி நேரம் படிக்கிறாங்க. Good afternoon, sir. Madam. 2 questions, sir. Yes, madam. First one வந்து இப்போ 2 குரூப்ஸும் சப்போஸ் எழுதுறாங்க அந்த மாதிரி ஒரு கேஸோ இல்ல whatever it is, அந்த இன்டர் முடிக்கிறதுக்குள்ள வந்து அந்த சிஎம்ஏல ஸ்கில்ஸ் ட்ரைனிங் எல்லாம் பார்ட்டா இருக்கு இல்லையா சார்? அது வந்து எவ்வளோ டேஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது இருக்கும் அப்ராக்சிமேட்டா? அந்த மாதிரி ட்ரைனிங் நம்ம அகாடமிலயும் உண்டான்றது கொஸ்டின். அது கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஓகே. அது வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஆன்லைன்லயே இருக்கு. ஓகே. 140 hours. ஓகே சார். ஆன்லைன்லயே முடிச்சலாம். வேற ஒண்ணுமே இல்லை. அப்புறம் இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு வாரம் வந்து அவங்க ஐஓடி ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு கூப்பிடுவாங்க. ஓகே சார். அது அட்டெண்ட் பண்ணா போதும். ஆனா 2 குரூப் பண்றது ரொம்ப நல்லது சார். மேடம் கரெக்டா கேட்டாங்க. உங்க குழந்தைங்க யாராவது 2 குரூப் பண்றாங்கன்னா தயவு செய்து பண்ண சொல்லுங்க சார். 2 குரூப்பை ஜூன் ஆர் டிசம்பர்ல எழுத சொல்லுங்க. ஏன்னா 2 குரூப் பண்ணா ரேங்க் கிடைக்கும் சார். இன்டர்லயே ரேங்க் கிடைச்சா ஃபைனல்ல ரேங்க் கிடைக்கலன்னா கூட அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் 10 lakhs நாங்க பார்த்துருக்கோம். 2 குரூப் பண்றதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு மேடம். கேரி ஃபார்வர்ட்னு ஒன்று இருக்கு சார். சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் ஓவர்லாப் ஆகுது. நாங்க சொல்றது 10 மாசம் கோச்சிங் கொடுக்குறோம் மேடம். 10 மாசம். ஆனா மேடம் ஃபீஸ் ஒரு ஃபீஸ் தான் சார் வாங்குறோம். நாங்க ஒரே ஃபீஸ் தான். உங்களுக்கு தெரியும் 2 ஃபீஸ் வாங்கல. 2 ஃபீஸ் நாங்க வாங்கல. 10 மாசம் எடுத்துக்கோ ஒரே ஃபீஸ் தான் சார் நாங்க. பட் நார்மலா எல்லா இடத்துலயும் 5 மாசத்துக்கு ஒரு ஃபீஸ், அடுத்த 5 மாசத்துக்கு ஒரு ஃபீஸ் அப்படி. ஆனா நாங்க 10 மாசம் எடுத்துக்கோ ஒரே ஃபீஸ் தான். எங்களுக்கு தேவை பாஸ். பாஸ் பண்ணாதான் சார் உலகம் எங்களை பேசும். பாஸ் பண்ணாதான் நீங்க நாளைக்கு வெளியே போய் 10 பேருக்கு சொல்லுவீங்க. இல்லைன்னா சொல்ல மாட்டீங்க சார். சார் இந்த பர்టిక్యులர் ட்ரெய்னிங்க்கு எந்த மந்த் டென்டேட்டிவா? அது வந்து ஜூலை அப்படி வரும் மேடம். நாங்க கைட் பண்றோம். சார் செகண்ட் ஒன் சார், இப்போ நம்மளோட கெரியர் எந்த கெரியர் பார்த்தாலும் நம்மளோட அகாடமிக் ஸ்கில்ஸ் வேற, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் வேற இல்லையா? ஸோ இப்போ நம்ம மித்த கோர்சஸ்லாம் எடுத்தா நம்ம இவங்க முடிக்கும் போதும் அதே வேல்யூ வந்து இருக்குமா சார் நீங்க சொன்னது? நம்பர் 1. நம்பர் 2 வந்து அப்படி இருக்காது, இல்ல அடிஷ்னலா வந்து இவங்க இதுலலாம் வந்து ட்ரெயின்டா இருக்கணும். அதர் தென் குவாலிஃபிகேஷன் அஸ் சிஎம்ஏ இந்த பர்டிகுலர் ஸ்கில் செட்ஸ் எல்லாம் அவங்க வளர்த்துக்கணும், இல்லை இந்த பர்டிகுலர் கோர்ஸ் அவங்க பேரலா பண்ணணுன்ற மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா சார்? டு லைக் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. நல்லது மேடம். அதாவது
இந்த 15 months practical training ஒரு நல்ல இடத்துல சேர்த்துருவோம் மேடம். பிராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட் இல்ல பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்ல பப்ளிக் செக்டர் PSU கம்பெனிஸ்ல அவங்கள சேர்த்துட்டோம்னா அங்க அந்த பிராக்டிகல் ஸ்கில்ஸ் கிடைச்சிடும். நம்பர் 2, இப்போ அவங்க என்ன ஸ்கில்ஸ் வளர்ந்துக்கணும்னா இங்கிலீஷ் தான் மேடம். இங்கிலீஷ் கான்செப்ட்ஸ் நாங்க சொல்லி தரோம் மேடம். கான்செப்ட்ஸ் இங்கிலீஷ் வெரி இம்பார்ட்டன்ட் மேடம். இங்கிலீஷ் 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 சார் சும்மா சொல்றது தமிழ் சார். நார்த்ல எல்லாமே ஹிந்தியில தான் சார் சொல்லி தராங்க. எம்ப்ளாய்மெண்டே இல்லை மேடம். ஆந்திராவில் போனா ஃபுல்லா தெலுங்கு 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 எடுக்கவே மாட்டேன்றாங்க மேடம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க பிகாஸ் we are very good in English. தமிழ்நாடு வெரி குட் இன் இங்கிலீஷ். அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் தான் ஃபியூச்சர், அது சந்தேகமே கிடையாது. தாய்மொழி தமிழ், அது நம்ம உயிர் வாழ்வதற்கு அவ்வளவுதான். ஆனா முன்னேறணும்னா இங்கிலீஷ் தான், அதை டெவலப் பண்ணணும் மேடம். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கணும். எஸ் மேடம். லாஸ்ட் டிசம்பர்ல வந்து ரொம்ப ரிசல்ட் ரொம்ப கம்மியா இருந்தது. டஃபா 6% வந்து. அதான் மேடம் நான் சொன்னனே 9% மேடம். 9% நம்ம எதுக்கு மேடம்? நல்ல क्वेश्चन 9% நம்ம அத பத்தி எதுக்கு கவலை பண்ணோம்? நாங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தோமே. இன்டர்ல நாங்க ஒரு ரேங்க் கொடுத்தோம், ஃபைனல்ல ஒரு ரேங்க் கொடுத்தோம். டவுட் என்னன்னா ரொம்ப क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டஃபா இருந்துன்னு சொல்றாங்க. சூப்பர் மேடம், கரெக்ட்டா கேட்டீங்க. நான் அதான் மேடம் சொல்ல வந்தேன். நம்ம குழந்தைங்க என்ன பண்றாங்க தெரியுமா சார்? இந்த டாக்ஸ் கிளாஸ் புதுசு ஃபுல்லா அட்டெண்ட் பண்றாங்க. எல்லாரும் வராங்க. காஸ்டிங் இல்ல அக்கவுண்ட்ஸ் 30 பேர் தான். ஏ ஐயா, அக்கவுண்ட்ஸ் நான் +1 இருந்து படிக்கிறேன், காலேஜ்ல படிக்கிறேன், நீ வேற சொல்லி கொடுக்குறியா? போடா, சத்தியமா வருது மேடம். நேத்து காலேஜ் நான் அக்கவுண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன், 15 பேர் தான் வரல. கேளுங்க, நீங்க கேளுங்க, நீங்க தான் கேட்கணும். சார் நேத்து வரல சார், குரூப் 1ல 15 பேர். ஏன்னா நான் எடுத்த சாப்டர் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், அது +1ல இருக்கு. இவன் +1 தான் சொல்லி கொடுப்பான். நான் சொல்லி கொடுத்ததே வேற சார், வேற டோட்டலா டிஃபரெண்ட். வரல, நான் என்ன மேடம் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியும். எவ்ரி சண்டே வந்து இந்த டெஸ்ட் வந்து எழுத சொல்றீங்களா? எவ்ரி சண்டே வந்து வைக்கிறீங்க. இத டைரக்டா வந்து ஆஃப்லைன்ல அட்டெண்ட் பண்ணாலே ஒரு அளவு ஸ்கோர் பண்ண முடியும் சொல்றீங்களா? டைரக்டா வந்தா நிச்சயமா சார் அதுக்கு ஆன்சர் வேணும் சார். அந்த क्वेश्चन பேப்பர் அனுப்புறோம் மேடம். சார் ஒரு சஜஷன் சார், ஆக்சுவலா அந்த டெஸ்ட் வைக்கிறீங்கல்ல, அது வந்து வீக்லி 4 சண்டே ஈவினிங் 4:15 to 6:15 டெஸ்ட் டைம் நார்மலா இருக்கு ஆவரேஜா. அந்த டைம் டெஸ்ட் இல்லாத நாள்ல இல்லைன்னா அந்த டெஸ்ட் முடிஞ்சுன்னா அடுத்த நாள் அந்த யார் மார்க் ஷீட்டை வச்சு என்னென்ன யார் தப்பு பண்ணிருக்காங்களோ டைரக்ட் கிளாஸ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். பிரசாத் சார் டாக்ஸ் காஸ்டிங் எடுக்கிற பிரசாத் சார் அதை சொல்லியிருக்காரு. ஐ திங்க் ஒர்க் அவுட் கூட பண்ணிருக்காரு போல தோணுது சார். பண்றோம் நிச்சயமா சார், அப்பப்போ எவ்ரி வீக் பண்ணா தான் நிச்சயமா நல்லது சார். ஷூர். சம்டைம்ஸ் வந்து டைம் கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வாஸ்தவம் சார். ஏன்னா இப்போ லாங்ல இருந்து வரவங்கலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 11 o'clock கம்ப்ளீட் பண்றீங்க, அதுக்கப்புறம் 2:30 டைம் 4 o'clock பண்றீங்க. டைம் கேப் 4 hours இருக்கு. அந்த டைம்ல போயிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு. முடியாது சார். அதுக்குதான் சார் நாங்க இடம் கொடுக்குறோம் படிக்கிறதுக்கு. ஐயா உட்காந்து படிங்க, ஏன்னா டெஸ்ட் இருக்குது. இன்னைக்கு கூட டெஸ்ட் இருக்கு ஈவினிங், உட்காந்து படிங்க, இடம் இருக்கு, படிக்கலாம் சார். அது ஒரு சொல்யூஷன் சார். இன்னும் என்னன்னா கொஞ்சம் இதுக்கு மேல ரொம்ப அதை ஏன் வந்து நடுவில் கேப் வருது அதை நான் சொல்றேன் சார். நம்ம குழந்தை ஃபர்ஸ்ட் குரூப் அட்டன் பண்ணது, சிலது ரெண்டுமே அட்டன் பண்ணது, போத் குரூப்ஸ். ஏன்னா சக்சஸ் ரேங்க் பாஸ் பண்ணணும். இன்ஸ்டிடியூட்ல ஃபைனல்ல தான் போத் குரூப்ஸ் கிளியர் பண்ணா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கேம்பஸ் 2 குரூப் பண்றோம். ஏன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கிறாங்க சார். வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி ஃபுல் ஃபிளெஜ்டா 2 குரூப் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்க கொடுக்கணும். அப்ப நடுவுல கேப் வருது. நடுவுல கேப் வரும்போது எங்கேயுமே போக வேண்டாம், இங்கேயே உட்கார்ந்து படிக்க இடம் இருக்கு சார்.
இங்க இடம் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் பின்னால அகாடமி இருக்குது, அங்க வாங்கன்றோம். படிக்கலாமே சார், படிக்கலாம்னு சார் சொல்லுவாங்க. அதுதான் நான் கூட சார் வாரத்துல ஒரு நாள் ஃபுல் டே காலேஜில் 8 மணி நேரம் டெய்லி போறீங்களேம்மா, நான் ஒரு நாள் தானமா கேட்கிறேன். மிச்ச நாள் எல்லாம் 2 மணி நேரம் ஒடிய போயிடுறேன். ஒண்ணுமே கேட்கலையே சார். ஒரே வாரம் ஃபுல்லா உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க, எனர்ஜைஸ் பண்ணிக்கங்க. சண்டே மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே சார், இப்போ அவங்களுக்கு மார்னிங்ல இருந்து கிளாஸ்னு சொல்லிடுறீங்க, டெஸ்ட்ன்றீங்க 11 o'clock 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு முடிக்கிறது வந்து 6:30 அந்த மாதிரிக்கு மேலே ஆகிடுது. லாங்கில் இருந்து வரவங்க அவங்க திருப்பி இங்கேருந்து ஜேர்னி வச்சுட்டு ஒரு 2 hours ஆகும் எங்களுக்கு பட்டாபுரம். அங்கே போயிட்டு மறுநாள் திருப்பி மார்னிங் 6:30 இங்கே வரணும்னா 2 hours அது வந்து சண்டே ஒரு நாள் தான் நடக்குது. அதனாலதான் சார் அந்த மாதிரி இப்ப திருவள்ளூர், மீஞ்சூர், ரெட் ஹில்ஸ், பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம் அவங்களுக்கு அந்த மாதிரி டைப்ல தான் நாங்க என்ன பண்றோம் தெரியுமா சார்? ஆன்லைன் நாங்க ஒன்றும் சொல்லலையே. இல்ல சார், அந்த ஆன்லைன் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் ஒரு நாள் பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். ஆன்லைன் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்றது தான் நாங்க, அதுதான் அது ஓகே சார். அதனால தான் சார் கொடுக்குறோம் சார். ஆன்லைனும் இல்ல, ஆஃப்லைனும் இல்ல, நான் எதுவுமே அட்டெண்ட் பண்ணல, முடியல, நானும் ரெக்கார்டட் வருது சார். பின்னால கண்டினியூஸா கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸ் முடிஞ்சோன்னா அடுத்த 1/2 hourல டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட்டுக்காக மட்டும் ஆன்லைன்ல இருந்து ஆஃப்லைன்ல வரணும்னா கூட டிராவல் டைம்ல வர முடியல. அதாவது எல்லா குழந்தைகளும் வந்து சார் சொன்ன போதுதான் சார், எனக்கு சார் 2 மணி நேரம் கேப் கொடுக்குறேன், அப்போதான் டெஸ்ட் சார். எங்களுக்கு டைம் இல்லை சார், எங்களுக்கு டைம் இல்லாதனால குழந்தை வருது 6:30 இருந்து 8:30, 9 to 11. ஓகே, நடுவில் கொஞ்சம் படிக்கிறது கொடுக்குறோம். படிச்சுட்டு அம்மா 1:30 to 3:30 2 hours or 1.5 hours டெஸ்ட் எழுதுமா, அவ்வளவுதான். சண்டே தான் அவங்களை பிடிக்க முடியும். வீக் டேஸ்ல சொன்னா நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. சார் எங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் பாருங்க சார். சார் எங்களுக்கு மேன் பவர் கிடையாது. நாங்க காலேஜ் இல்லை, நாங்க ஸ்கூல் இல்லை, எங்களுக்கு அவ்வளவு மேன் பவர் கிடையாது. நாங்க அவ்வளோ ஃபீஸை கலெக்ட் பண்ணி பெரிய ஒன்றுமே இல்லை சார். வித் லிமிட்டட் மேன் பவர்ல டெஸ்டும் கண்டக்ட் பண்றோம். ஒரே அகாடமி தான் மட்டும்தான். நாங்க ஏன் சார் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுக்கணும் சார்? நாங்க கோச்சிங் மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே, எங்களை யாரும் ஒன்றும் கேட்க முடியாது சார். கோச்சிங் ஏன்டா நீ டெஸ்ட் வைக்கலன்னு யாரும் கேட்க, நான் டெஸ்ட்டுக்கு ஃபீஸும் வாங்குறேன். அவங்க டைம் தான் நாங்க கேட்கிறோம். உங்க டைமே நீங்க கொடுக்கலன்னா நான் சார் ஒரு ஃபேக்கல்டி வந்துட்டு போனா நான் 5000 ரூபாய் செலவு பண்றேன் சார். 2 மணி நேரம் வராங்க, 5000 ரூபாய் தான் சார். வர்றவங்க எல்லாம் பெஸ்ட் சார், உங்களுக்கே தெரியும். தி பெஸ்ட் தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 சார். நம்ம குழந்தைங்க வரணும், ஆன்லைனாவது அட்டெண்ட் பண்ணணும். ரெண்டுமே வேணா, ரெக்கார்டட் தான் பாஸ் பண்ண முடியாது. எல்லாம் நிறைய ரெக்கார்டட் பார்க்கறாங்க, ஏமாத்துறாங்க சார். டெல்லியில இருந்து வருது, ஏமாத்துறாங்க. கடைசியில பாவம் 27 28 வயசு சார் முடிக்கிற சார், ரொம்ப கஷ்டமா இருக்கே. அப்புறம் பேரண்ட்ஸ் சார், உங்களுக்கு என்ன சஜஷன்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், நாங்க இது பண்றோம் மேக்ஸிமம். ஆனா அதுதான் சார், இந்த 15 months இது சொல்றீங்க இல்ல சார், எஸ்எல்பி பாடம் அதுக்கு ஏதாவது பிளேஸ்மென்ட் சார். நான் அதான் சொல்றேன் சார், அவங்களுக்கு எதுனாலும் நான் பண்றேன், நாங்க பண்றோம், கவலையே படாதீங்க. ஏன்னா இப்போ வந்து பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் அதை பத்தி ஒண்ணுமே எல்லாரும் தெரியும்னு சொல்ல முடியாது. அவங்களும் படிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு ஆனா இன்னைக்கு போன் இருக்கிறதுனால எல்லாருமே எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்றாங்க, எல்லாம் ஓகே. அப்படி நீங்க இருந்தது சப்போர்ட் பண்ணா கம்பெனிஸ் இதெல்லாம் கொஞ்சம் பசங்களுக்கு சார். அடுத்த 2 வருஷம் சார் உங்களுடைய கண் பார்வை குழந்தை பேர்ல எங்க பேர்ல போதும், நாங்க கையெழுத்திடுவோம். ஒரு ஜஸ்ட்
வேற ஒண்ணுமே நான் கேட்கலையே சார். ஏதாவது இருந்தா எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் இல்ல நேரா. ரொம்ப சந்தோஷம் சார். சார் அடுத்த 2 வருஷம் உங்களுடைய குழந்தை இன்ஜினியரிங் காலேஜில் படிக்குது, மெடிக்கல் காலேஜில் படிக்குது, அவ்வளவுதான். அப்படி நினைச்சுக்கல, நம்முடைய பார்வையே மாறும். பார்வையே மாறும். ஏன்னா காலேஜில் ஒன்றும் கேட்க மாட்டாங்க சார். இங்க உங்களுடைய அக்கறை கொஞ்சம் வேற சார். சார் மே மந்த் ஸ்டடி ஹாலிடே சொல்றீங்கல்ல? ஆமா மேடம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நீங்க கூப்பிட்டு டெஸ்ட் வச்சு அந்த பசங்களுக்கு என்ன படிச்சோங்கிறது தெரியும் சார். ஏன்னா ஃபுல்லா இருந்துட்டு ஜூன்ல வந்து எக்ஸாம் எழுதக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மேடம் நான் சொல்லிட்டேன், மார்க் டெஸ்ட் மேல மாடல் எக்ஸாம் உண்டு. 15ஆம் தேதி அந்த டைம்ல வைப்போம். நடுவுல கொஞ்சம் ரிவிஷன் கிளாஸும் இருக்கும். 15 இருந்து ஆரம்பிச்சு ஒன்று விட்ட ஒரு நாள். இப்போ 15, 17, 19, 21 சரியா இருக்கும். அதுக்கப்புறமா பேப்பர் கொடுத்துருவோம். டவுட்ஸ் தான். அதுக்கப்புறம் சாலிடா 10 நாள் லீவ் இருக்கும். ஜூன் 10 எக்ஸாம். மே 15 இருந்து ஜூன் 10 வரைக்கும் தான் நீங்க எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க. நான் மோஸ்ட்லி ஏப்ரலுக்குள்ள முடிச்சிருது ட்ரை பண்றேன். 30 முடிச்சவங்க அந்த மே 1st 2nd வீக்ல எங்க வீட்ல எங்க பேரண்ட்ஸ் காலேஜ் எக்ஸாம் இருக்குல்ல அந்த சார் நீங்க மட்டும் ஒரே ஒரு உறுதிமொழி கொடுங்க சார். மட்டும் பையனை பொண்ணா சார்? பையன் சார். என் பையனை நான் கொண்டு வந்து விட்டுறேன் காலையில. நீ வந்து 5 மணி வரைக்கும் நீ வச்சுக்கோ, படிக்க வைக்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா ரெகுலர் காலேஜ் போகாத வரணும், கரஸ்பாண்டன்ட் வரணும். என்ன சார்? சார் மேல காலேஜ் லீவ் சார். சார் எலெக்ஷன் வருது சார். ஏப்ரல் 1st வீக்ல இருந்தே லீவ் ஆயிடும். ஜாலி தான் சார். அப்ப நான் இன்னும் கேட்கிறேன். சார் சொன்னாங்க டெய்லி அவங்க வராங்க, 6 இருந்து 8 வராங்க. சரி, எனக்கு 2 மணி நேரம் உங்க குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்கு நான் பாத்துறேன். சார் 2 மணி நேரம் நீங்க அனுப்ப நான் உட்காந்து படிக்க வைக்கிறேன். வந்துட்டு ஓடிடுவோம் சார். வந்துட்டு ஓடினா அனுப்பி வைக்கிறது அனுப்பி வைக்க சார். சிஏக்கு நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளது வேற சிஏ ஃபவுண்டேஷன். சிஏ ஃபவுண்டேஷன் என்ன பண்றது தெரியுமா சார்? காலையில 7 இருந்து 11 கிளாஸ், 4 மணி நேரம் ஃபவுண்டேஷனுக்கு. 11 o'clock முடிச்சு half an hour break கொடுத்து 11:30 to 2 உட்கார வச்சு நான் படிக்க வைக்கிறேன். அப்பொழுதுதான் வீட்டுக்கு அனுப்புறேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தாங்க. நல்லது சார் படிக்க வைக்க. ஒரு 4 நாள் வந்தாங்க சார். அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட காணும். நான் போன் பண்றேன், பேரண்ட்ஸ் எடுக்கிறதே இல்லை. பேரண்ட் ஒரு போன் அடிச்சு ஒரு பேரண்ட் எடுக்கிறாங்க. ஹலோ 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 ஆர்ஆர் அகாடமில இருந்து பேசுறேன். கப்பல் வச்சுட்டாங்க. யார் போன் எடுத்தது? பொண்ணு. பேரண்ட் இல்ல, பொண்ணு. உங்க போன பையன் எடுக்கிறான். பினிஷ் தான் சார் நடக்குது. சார் இந்த சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் கிடையாது. லாஸ்ட் வீக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு உடம்பு சரியில்ல வர முடியாமல் போச்சுன்னா நீ அப்ரோச் பண்ண ஆன்லைனில் டெஸ்ட் போன வாரம் கொஸ்டின் பேப்பரே வரல எல்லாட்ருக்கு. முடியல சார். சடனா உடம்பு முடியல. சடனா சொல்றீங்க. சடனா நாங்க எப்படி மேடம்? இல்ல சார் ஆன்லைன்ல அப்லோட் வரல சார். அது முடியல மேடம். இல்ல நம்ம வந்து இப்ப வேணும்னே அக்செப்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைச்சிருப்பீங்க டெஸ்ட் அவாய்ட் பண்றேன்ட்டு. பட் இன்டென்ஷனலா பண்ணல. படிச்சு சார் நான் என்ன கேக்குறேன்னா மேடம், ஜூன் 10ஆம் தேதி எக்ஸாம் நேராக போய் எழுதணும். வேல்ஸ் யூனிவர்சிட்டியில எழுதணும். டிஜி வைஷ்ணவ் காலேஜில் எழுதணும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. என்ன பண்ணுவீங்க மேடம்? இருங்க சார் ப்ளீஸ் சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். எப்படி கொண்டு வருவீங்க சொல்லுங்க மேடம். நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு இல்ல மேடம் சொல்லுங்க. பக்கத்துல இருந்தா அவ்வளவுதான், குடிச்சே போச்சு.
அதான் மேடம் நான் எதிர்பார்க்கிறேன் சார். நம்ம குழந்தைங்க ஆயிரத்தி சொன்னாங்க சார். சார் நம்ம என்ன பண்ணோம், நான் இருந்தா டெஸ்டாச்சே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஊசி போட்டு குரோசி கொடுத்து கூடவே கூட்டு வந்து சார் மேடம் அப்படி எழுத வைக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. சார் எனக்கு மேன் பவர் கிடையாது, சோர்சஸ் கம்மி, எக்ஸ்ட்ராடினரி எஃபோர்ட் எடுக்கிறோம். அதே நீங்க பிரான்ச் டெஸ்ட் சொல்றது ஓகே சார். வீக்லி டெஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஆன்லைன்ல எடுக்கிறதே வந்து வர முடியல சூழ்நிலை ஆன்லைன்ல எழுதும். டெஸ்ட் பேப்பர் அவுட் ஸ்டேஷன் அவுட் ஆஃப் சென்னை ஸ்டூடெண்ட்ன்ற ஒரே ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அந்த ஆன்லைன் பெனிஃபிட் கிடைக்குது. சென்னையில லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்க கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் சென்னை தான், இருந்து வர்றது போறது அதுவுமே கிட்டத்தட்ட இப்போ சென்னைன்ற ஒரு சர்க்கிள் இருக்கிறதுனால அவங்க அந்த டெஸ்ட்டுக்குண்டான வாய்ப்பு கிடைக்காம படிச்சு யூஸ் எல்லாம் போயிடுவாங்க. 1 வீக் படிச்சுமே டெஸ்டோட கேப்பபிலிட்டி இருந்துமே அட்லீஸ்ட் ஆன்லைன்ல ஆப்ஷன் கிடைச்சதுனால ஒரு பையன் தான் எழுதுவாங்க. சார் பையனும் பொண்ணு சார்? பொண்ணு சார். எங்க சார் வீடு? ஓகே சார். சண்டே தானே சார்? சார் நீங்க எங்க வேலை பண்றீங்க சார்? நான் கூடுவாங்க சார். கூட்டிட்டு வர முடியாது. சண்டே லீவா இல்லையா சார்? லீவ் இல்லை. லீவ் இல்லை. வீட்டுல ஒய்ஃப் இல்லை சார். அவங்களுக்கு லீவ் இல்லை. அதே சார். ஓகே சார். சார் ஃப்ரம் பாண்டிச்சேரி. நான் வரமா? வரவே முடியாது. அதனாலதான் கேட்கறேன். அப்படின்னா சார் சாருடைய ரொம்ப ஜெனியூன் ரீசன் பேரண்ட்ஸே ஃபோன் பண்ணி அதெல்லாம் சொன்னா நான் அட்வான்ஸா சொல்லிட்டா நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாங்க சார். சார் முடியவே முடியாது, வரவே முடியாது. சார் இதை சாப்பிட்டு போக்க எடுத்துட்டு எல்லாம் சார் வீட்டில் உட்கார வச்சா காப்பிடுகிறாங்க சார். சார் ஒரு நல்ல பொண்ணு சார், சீனியர் ஃபவுண்டேஷன் மணலி. நான் ரொம்ப சொல்லி பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க வரவே இல்லை. பேரண்ட்ஸ் ஐயோ முடியாது சார். ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் சார். ஆன்லைன் டெஸ்ட்ல 83, 93, 73 பிரமாதம் நினைச்சிருந்தோம். எக்ஸாம் ரிசல்ட் வருது 32, 21 ஷாக்ட். ஏன் சார் வீட்டுல உட்கார்ந்து அழகா பார்த்து எழுதுது. அவ்வளவுதான். நல்ல மார்க் பிக்சர் கொடுக்குது. சரியா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க பாண்டிச்சேரி. மேடம் நான் கொஞ்சம் முடிச்சிடறேன் மேடம் உங்கள்கிட்ட பேசுறேன். ரொம்ப சந்தோஷம் பேரண்ட்ஸ் நீங்க வந்ததெல்லாம். நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், அடுத்த 2 வருஷம் கொஞ்சம் ஆர்ஆர் அகாடமி கூடயே டிராவல் பண்ணா இவங்க ப்ரொஃபஷனலா வருவாங்க. உங்களை எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் மேடம். சரி சரி மேடம். வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி